தரம் 9 மாணவர்களை வணக்கம். உங்களுக்கு நான் இப்போ தரம் 9 எடுக்கக்கூடிய முதலாவது பாடமான விஞ்ஞானத்தில் நுண்ணங்கிகளின் பிரயோகங்கள் என்ற பாடம் தான் சொல்லித்தர போகிறேன். அப்போ நீங்கள் பார்க்கலாம், இந்த நுண்ணங்கிகளை பற்றி நீங்கள் ஏற்கனவே தரம் 8 கற்றுக்கிறீங்க. அதே மாதிரி தலையங்கத்தோடு தான் இந்த பாடமும் வருது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு குழப்பம் வரலாம். நீங்கள் எந்த ஒரு யோசனையும் வேண்டாம். தரம் 8க்குரிய அட்வான்ஸான படிப்பு, அதாவது தரம் 8லையும் கொஞ்சம் மேல்நிலையான கல்வி தானுங்க இந்த 9. அப்போ இது 9ல் கொஞ்சம் கூட வரும், அதோட வேறு பாடங்களும் வரும். அப்போ நான் இன்றைக்கு உங்களுக்கு முதலாவது அழக விளங்கப்படுத்த போகிறேன். இது நுண்ணங்கிகளின் பிரயோகங்கள், சரிதானே? அப்போ நுண்ணங்கிகளில் பார்த்தீங்கன்னா சில நுண்ணங்கிகள் எங்களுக்கு நல்லதை செய்யுது, சில நுண்ணங்கிகள் எங்களுக்கு கூடாததை செய்யுது. அப்போ நாங்கள் எந்தெந்த நுண்ணங்கிகள் கூடாததையும் எந்தெந்த நுண்ணங்கிகள் நல்லதையும் செய்யுது என்ற பற்றி இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த பாடத்தில் முதலாவது நாங்கள் பார்ப்போம் நுண்ணங்கிகள் என்னென்னு. உங்களுக்கு தெரியும், நுண்ணங்கிகள் என்றால் என்ன? தனிக்கலமாக அல்லது பலகலங்களால் ஆக்கப்பட்ட வெறுங்கண்ணுக்கு தெளிவாக பார்க்க முடியாத அங்கிகள் நுண்ணங்கிகள் எனப்படும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கற்றுக்கிறீங்க தரமட்டில் என்ன, சரிதானே? அப்போ இப்போ வாங்க நாங்கள் இப்போ பாடத்துக்குள்ளே போகலாம். இப்போ இந்த பாடத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்க்க போகிறதுல நாங்கள் முதல் இந்த நுண்ணங்கிகளால் கிடைக்கிற பயன்பாடுகளை முதல் பார்ப்போம். அதுக்கு முதல் நுண்ணங்கிகள் வகைகளை பற்றி பார்ப்போம். இந்த நுண்ணங்கிகளில் பார்த்தீங்கன்னா 5 வகைகள் இருக்குது. பாக்டீரியா, பங்கசுக்கள், அல்கா, புரோட்டோசோவாக்கள், அடுத்தது வைரஸ். அப்போ இந்த வைரஸுக்கு ஒரு இயல்பு இருக்குது, அது உயிர் உள்ள இயல்பையும் காட்டும், உயிரற்ற இயல்பையும் காட்டும், சரிதானே? அப்போ உங்களுக்கு தெரியும் உயிர் உள்ளவற்றின் இயல்புகள் என்ன? வளர்ச்சி, உணவு உட்கொள்ளுதல், போஷணை, அடுத்தது சுவாசம், இனப்பெருக்கம், மற்றது அசைவு. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா வைரஸ் காட்டுறது வளர்ச்சி மட்டும்தான், வளர்ச்சி மட்டும்தான் இவர் காட்டுறார். இவர் பேர் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு போகிற எங்கள் உடம்புக்குள்ளே போன பிறகுதான் வளருங்க. இப்போ நீங்கள் உங்களோட காற்றுல வைரஸ் இருக்கலாம், அந்த வைரஸ் எப்போ உங்களோட உடம்புக்குள்ளே போகுதோ அந்த டைமில் தான் அந்த வைரஸ் தன்னை வேலையை காட்ட தொடங்கும், இனப்பெருக்கங்களை செஞ்சு அதுக்குள்ளே நிறைய வைரஸுக்களாக உருவாகும். ஆனால் இந்த பாக்டீரியா, பங்கசுக்கள், அல்கா, புரோட்டோசோவாக்கள் எல்லா இடங்கள்லையுமே வாழும். பார்த்தீங்கன்னா இந்த நுண்ணங்கிகள் தான் புவியிலேயே அதிகமாக காணப்படுகின்றன. என்ன, அதில் சில நுண்ணங்கிகள் மட்டும்தான் மனிதனுக்கு பாதகமானதாக இருக்குது, எல்லா கூடுதலான நுண்ணங்கிகள் நன்மையே பயக்கிறதாக இருக்குது. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த நுண்ணங்கிகள் ஏன் உலகத்தில் அதிகமாக இருக்குது என்றதுக்கு உங்களுக்கான காரணங்கள் பார்த்தீங்கன்னா அவ புவியில எந்த இடத்துலையும் வளரக்கூடிய இசைவாக்கத்தை பெற்றிருக்கிறான், சரிதானே? பார்த்தீங்கன்னா எரிமலையில கூட ஒரு நுண்ணங்கி இருக்கிறதுக்கு அது இசைவாக்கப்பட்டிருக்குது. சுடுநீரில் கூட அவர் உயிரோடு இருக்கிறதுக்கு தெர்மோபாக்டீரியா எனப்படக்கூடிய ஒரு பாக்டீரியா அங்கே உயிரோடு இருக்குது. அப்போ அது மாதிரி அவர் தங்களுக்கு ஏற்ற மாதிரி சூழல் நிலைமைகளுக்கு ஏற்ற மாதிரி நிறைய நுண்ணங்கிகள் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா வேண்ட எளிய உடல் அமைப்பு, அப்படின்ற உடல் அமைப்பு சரியான எளிதான உடல் அமைப்பாக இருக்கும். துரித வளர்ச்சியும் இனப்பெருக்கமும் டக்குன்னு என்ன செய்யணும்னா வளர்ந்து இனப்பெருக்காத விதத்தை காட்டிக்கொண்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அளவுக்கு வரணும்னா உங்களுக்கு இப்போ சரி உங்களோட வயசு பிள்ளைகளே பார்ப்போம். நீங்கள் குழந்தையில இருந்த அளவை விட இப்போ எவ்வளோ பெருத்திருக்கிறீங்க, அதுக்கு எத்தனை காலங்கள் எடுத்திருக்குது? 14 வருடங்கள் ஆகிருக்குது. நீங்கள் இவ்வளோ வளர்றதுக்காகவே 14 வருடங்கள் ஆகியிருக்குது. வெறும் அரை மணித்தியாலத்தில் பாக்டீரியாக்கள் 100 லட்சக்கணக்கில் பரவிக்கொண்டே இருக்கும். உங்களுக்கு தெரியுன்னா நீங்கள் தரமட்டில் அந்த செயற்பாடு பார்த்துருப்பீங்க. ஈஸ்ட்டை அதாவது சைக்ரோமைசிஸ் பாக்டீரியாவை சைக்ரோமைசிஸ் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு போடுறது, சைக்ரோமைசிஸ் பங்கஸ் பிள்ளைகள் மாறி சொல்லிட்டேன். அப்போ இதை நாங்கள் சீனி கரைசலுக்கு போடும்போது அது அரை மணித்தியாலம் அதை வைக்கிறோம் 20 நிமிடங்கள். அது என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நொதிச்சு அதுக்குள்ளே வாயு வருது, அதை நிறைய இனப்பெருக்கம் செய்யுதுன்னு சொல்லி பார்த்துருக்கலாம். அதே மாதிரி தான் இப்போ துரிதமாக இனப்பெருக்கத்தையும் வளர்ச்சியையும் காட்டுகிறோம். அடுத்தது புவிமேல் வாழ்த்த நுண்ணங்கிகள் கூட பரம்பரை கொண்டது, எல்லா இடங்கள்லையுமே இது பரம்பரை அடைஞ்சு கொண்டே தான் இருக்கும். அப்போ இதனால தான் இவன் புவியில் அதிக அளவில் காணப்படினான், சரிதானே? என்னொன்று பார்த்தீங்கன்னா இதில் சில
பாக்டீரியாக்களும் ஃபங்கஸுகளும் அல்காக்களும் கண்ணுக்கு தெரியும். பாக்டீரியாக்கள் வந்து கண்ணுக்கு தெரிகிறது குறைவான தன்மையில இருக்கும். பாக்டீரியாக்கள் வந்து கண்ணுக்கு தெரியாது கூடுதலாகவே. ஃபங்கஸுகளில் வந்து பார்த்தீங்கன்னா மியூக்கர் மற்றது காளான் அவையெல்லாம் என்ன செய்யும்னு பார்த்தீங்கன்னா எங்களோட கண்களுக்கு தெரியும். அல்கா கண்களுக்கு தெரியக்கூடிய அல்கா இனங்களும் இருக்குது. அதை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த இயல்புகளையும் இந்த உதாரணங்களையும் பார்ப்போம். முதலாவது வந்து பார்த்தீங்கன்னா இதில் பாக்டீரியா இருக்கிற இந்த பாக்டீரியா வந்து பாருங்க, இவர் வந்து தனிக்கலன் நுணுக்கு காட்டி, அதாவது இவர் தனிக்கலத்தை தான் இருப்பார். அதனால இவர் நாங்கள் நுணுக்கு காட்டியால் மட்டும்தான் பார்க்கலாம். இவருக்கு வந்து இவர் பயன்படுத்தக்கூடிய இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாக்டோபாசிலஸ் புல்காரிகஸ் என்று எனப்படக்கூடிய ஒரு பாக்டீரியா இனம் வந்து பால் உணவு உற்பத்தியில் நாங்கள் பின்னுக்கு படிக்கலாம். பாலுக்குள்ளே வந்து லாக்டோபாசிலஸ் புல்காரிகஸ் ஸ்ட்ரெப்டோகோக்கஸ் தெர்மோபிலஸ் என்ற பாக்டீரியாக்களை விடும்போது அவை வந்து என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா பாலை ஜோக்கெட் ஆக்கிற தன்மை இருக்கு அவைகளுக்கு. அப்போ இதை பற்றி நாங்கள் பின்னுக்கு பார்க்கலாம். இப்போ நாங்கள் இதை பற்றி பார்த்துட்டு போவோம். பல்வேறுபட்ட உடல் வடிவங்களை கொண்டவை பாக்டீரியாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியாக்கள் உடல் வடிவுகள் கோள வடிவம், கோள் வடிவம். கோள் வடிவம் நான் சொல்கிறேன் வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு கோள், கண்ணாடி கோள், அந்த கோள் வடிவத்தில் எல்லாமே இந்த பாக்டீரியா. ஸ்பைரல் வடிவம், இந்தப்பட்ட வடிவங்கள் எல்லாம் இந்த பாக்டீரியா வந்து இருக்கும். அப்போ இவன் வந்து ஒவ்வொரு உடல் வடிவங்களை கொண்டிருப்பினும் அடுத்தது புவி மீது அனைத்து சூழல்களிலையும் பெருமளவில் காணப்படும். பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே பரந்து காணப்படக்கூடிய மிகவும் அதிக அளவில் காணப்படக்கூடிய நுண்ணங்கி கூட்டம் பாக்டீரியா. அவ வந்து புவியில் எல்லா இடங்கள்லையுமே பெருமளவில் பரந்து தான் காணப்படும். பாக்டீரியா எல்லா இடங்கள்லையுமே இருக்கும். சரிதானே? இந்த பாக்டீரியாக்களுக்கு உதாரணம் ஒன்று சொல்லிட்டு லாக்டோபாசிலஸ் புல்காரிகஸ். அடுத்தது பாசிலஸ் அந்தராசிஸ். இவர் வந்து அந்திராக்ஸ் நோயாக்கி, அதாவது அந்திராக்ஸ் என்ற நோயை வந்து இவர் தான் பரப்புறார். இந்த நோய் தான் உலகத்திலேயே சக்தி வாய்ந்த உயிரியல் ஆயுதம் என்று சொல்லப்படுது. அதை பற்றி நாங்கள் பின்னாடி பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அசட்டி வினாகிரி உற்பத்தி. அதாவது இவர் வந்து என்ன செய்வார்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆப்பிளில் இருக்கக்கூடிய அசட்டிக் அசிட், அந்த அசிட்டை இவர் வந்து பிரிச்செடுத்து அதை சுரக்க வச்சு அதில் தான் வினாகிரியை உற்பத்தி செய்யணும். அடுத்தது வைப்ரியோ கொலரா, வாந்தி பேதி கொலரா நோயாக்கி. சரிதானே? வைப்ரியா கொலரா என்ற பாக்டீரியா வந்து வாந்தி பேதி கொலரா என்ற நோய்களை வந்து கொண்டு வருது. அடுத்தது ஃபங்கஸு. ஃபங்கஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் சொன்ன மியூக்கர் உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கிறது பாருங்க. அடுத்தது மதுவம், சக்ரோமைசிஸ் அப்படின்னு நிறைய இருக்குங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான இயல்புகள், ஃபங்கஸுக்கான இயல்புகள் தனிக்கல மற்றும் பல்கலத்தால் ஆனவை. தனிக்கலத்தில் இருக்கிற வந்து எங்களுக்கு தெரியாது. சக்ரோமைசிஸ் எல்லாம் எங்களுக்கு தெரியாது, ஏன்னா அது வந்து தனிக்கல அங்கி. ஆனால் மியூக்கர் வந்து பலகல அங்கியாக இருக்கிறதால பான் மீது அது வளரும் போது தெரியுது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா காளான் வளரும் போது உங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சில பங்கஸ் இனப்பெருக்க கட்டமைப்புகள் வெறுங்கண்ணால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். சரிதானே? அதாவது அவைகளின் இனப்பெருக்க கட்டமைப்பு தான் எங்களோட கண்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா காளான் தான் அந்த இனப்பெருக்க கட்டமைப்புக்கு உதாரணம். ஈரழிப்பான கீழ்ப்படையில் வளரக்கூடியவை. இப்போ ஈரழிப்பு இருந்ததான் உங்களுக்கு தெரியும். வெயிற்காலங்களில் காளான் வளர்றது தானே, மழை பெஞ்சா அந்த மரக்குற்றிகள்ல அதுகளில் வந்து இவன் வளர்றத ஆரம்பிப்பின காளான். அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மியூக்கர் பானையில் வளர விடும் போது கூட என்ன செஞ்சாங்கல்ல, அந்த தரமட்டு செயற்பாடில் தண்ணியை தூவி விட்டு அந்த பானை ஈரழப்பாக்கியேன்னு வச்சுனாங்க. ஏன்னா அது ஈரழிப்பில் தான் கூடுதலாக பரம்பல் அடையும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உதாரணங்கள் நான் ஏற்கனவே சொன்னதான் போட்டிருக்கீங்கன்னா மியூக்கர் பானில் வளரக்கூடிய பூஞ்சனம் சக்ரோமைசிஸ் மதுவம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டோசோவா. புரோட்டோசோவாவில் வந்து சில புரோட்டோசோவாக்கள் மனிதனுக்கு எந்த ஒரு தீங்கையும் விளைவிக்காது, சில புரோட்டோசோவாக்கள் மனிதனுக்கு சரியான தீங்குகளை விளைவிக்கும். சரிதானே? அதில் வந்து பார்த்தீங்கன்னா தனிக்கல நுணுக்கு காடிக்குரியவை. இந்த புரோட்டோசோவாக்கள் வந்து தனிக்கல நுணுக்கு காடியால் மட்டும்தான் பார்க்க முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இடப்பெயர்ச்சிக்காக பிசிர்கள், சவுக்கு முனைகள், கோழிப்பாதங்கள் காணப்படும். இந்த பிசிர்கள், சவுக்கு முனைகள், கோழிப்பாதங்களை பற்றி நான் உங்களுக்கு பின்னால் சொல்கிறேன். நாங்கள் இப்போ பாடத்துக்குள்ளே போன பிறகு பார்க்கலாம். இப்போ நாங்கள் வந்து அட்டவணையை பார்த்து முடிச்சுட்டு பாடம் விளங்கப்படுத்த தொடங்கும் போது நான் வந்து உங்களுக்கு இதை சொல்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீர்ச்சூழலில் மட்டுமின்றி உயிரிகளின் உடல்களிலும் வாழும். சரிதான்? இவை வந்து உயிர்களோட உடலில் கூட வாழ்றதுக்கு இவை இசைவாக்கப்பட்டிருக்கணும். இசைவாக்கம்னா என்ன? அவை உடலை அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொண்டு அந்த இடங்களையும் வாழ பழகுதல் தான் இசைவாக்கம்.
அதை பற்றி நீங்கள் தரமட்டிலே கற்றுப்பீங்க, தரமுகளில் கற்றுப்பீங்களே என்ன. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உதாரணம் இவங்களுக்கு அமீபா, பரமேசியம், ஜூக்ளினா, பிளாஸ்மோடியம். அப்போ இதில் வந்து நாங்கள் இப்போ பார்ப்போம். அமீபாக்கு என்ன இருக்குது, பரமேசியம் என்னத்தை வச்சுக்கொண்டு அசையுது, யூக்ளினா என்னத்தை வச்சுக்கொண்டு அசையுது அப்படி பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பரமேசியம் இவர் தான் பிசிர்களை வச்சுக்கொண்டு அசைகிறார். சரிதானே, பிசிர்களை வச்சுக்கொண்டு அசைகிறார். இந்த பிசிர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பரமேசியம் படம் உங்களுக்கு வந்து இதில் சரியா தெரியலை பிள்ளைகளே, நான் உங்களுக்கு வேறு ஒன்றில் காட்டுறேன், இப்போ பார்க்கலாம். மாணவர்களே இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புரோட்டோசோவாக்களுக்கான படங்கள் இருக்குது, அதாவது பரமேசியத்துக்கான படங்கள். நம்ம இந்த பரமேசியத்துக்கான படங்களில் இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா தும்பு தும்பு மாதிரி இருக்குது. இந்த தும்புகளை தான் நாங்கள் வந்து பிசிர்கள் என்று சொல்லி சொல்கிறோம். சரிதானே, இவன் பிள்ளைங்களாம் நீங்கள் வந்து பிசிர்களை பார்த்துருப்பீங்க. அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறது வந்து போலிப்பாதங்கள். இந்த போலிப்பாதங்கள் வந்து இவர் அமீபா தான் பயன்படுத்துகிறார். பார்த்தீங்கன்னா இவரில் இருக்கக்கூடிய இந்த ஜெல் மாதிரியான அமைப்பு இவை தான் போலிப்பாதங்கள். இவை வந்து முன்னுக்கு ஒட்டி இழுத்து இழுத்து போகும். சரி, இப்படி ஒட்டி இழுத்து இழுத்து போகிறேன்னு நீங்கள் பார்த்துக்கிறீங்க. உயிரினங்கள் வந்து குறைவாக தான் இருக்கு. இந்த ஊரிகள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த ஒட்டி இழுத்து போகிற தன்மை ஊரிகளுக்கு இருக்கும். சில வேளையெல்லாம் அந்த அட்டை பூச்சி இருக்கு தானே, அட்டை பூச்சி முன்னு கட்டி அதில் அடித்து இழுத்து தான் போகும். அப்படித்தான் இவையில் என்ன செய்யலாம், இழுத்து இழுத்து போவோம். நம்ம இதை தான் நாங்கள் போலிப்பாதங்கள்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது இவர் யூக்ளினா. யூக்ளினாக்கு வந்து இதில் உங்களுக்கு சரியான சவுக்கு முனை தரவில்லை. பார்த்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு வட்டி போட்டிருக்குது பாருங்க. இது சவுக்கு முனையில் ஒரு சவுக்கு முனை நீட்டாக இருக்கும், இன்னொரு சவுக்கு முனை சின்னனா இருக்கும். இந்த சின்ன சவுக்கு முனை வந்து இதில் சரியாக தெரியலை. அப்போ இந்த சவுக்கு முனையை வச்சு தான் அவர் முன்னுக்கு வச்சு இழுத்து இழுத்து போவார். அதாவது கரப்பாம்பூச்சிகள் தட்டி கொண்டு போகிற மாதிரி கரப்பாம்பூச்சிகள் உணர் கொம்புகளை வச்சிருக்கிறது தங்களோட ஒரு கதைச்சு கொள்வதற்காக, உரையாடி கொள்வதற்காக கரப்பாம்பூச்சிகள் வச்சு கொண்டிருக்கிறது என்ற வந்து விஞ்ஞானிகள ஒரு கருத்து. அப்போ இவன் வந்து என்ன செய்யணும்னா சவுக்கு முனையை வச்சு தான் இவன் வந்து அசைஞ்சு போவிடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்மோடியம். இந்த பிளாஸ்மோடியம் வந்து பார்த்தீங்கன்னா மலேரியாவை பரப்புகிற நோயாக்கி. இவர் தான் மலேரியா நோயாக்கி. இலங்கையில் வந்து முற்று முழுதாக மலேரியா நோய் வந்து தவிர்க்கப்பட்டது. இப்போ வந்து இலங்கையில் இந்த மலேரியா நோய் வந்து பரவுறது இல்லை. முற்று முழுதாகவே இலங்கையில் தவிர்க்கப்பட்ட நோய் இந்த மலேரியா நோய். இப்போ நாங்கள் அங்கால கீழே போகலாம். அல்காவை பற்றி பார்ப்போம். இந்த அல்காக்கள் வந்து பார்த்தீங்கன்னா தனிக்கிழமாகவும் இருக்கும், பல்கிழமாகவும் இருக்கும். பிரிவிழி இலையுருவான உடல் அமைப்பை கொண்டவை. நீரில் மிதந்தவாறு காணப்படும் நுணுக்கு காடிக்குரிய அல்காக்கள் தாவர பிளாத்தன்கள் ஆகும். சரிதானே, இப்போ நீரில் மிதந்தவாறு தான் இவன் வந்து காணப்படுகிறான். உங்களுக்கு தெரியும், நீங்கள் பார்த்தீங்கன்னா பாசி படம் மாதிரி நீரில் சிலது மிதக்கும். அதுகள் கூட அல்காக்கள் தான். அல்காவில் வந்து பார்த்தீங்கன்னா உள்வா என்ற இனம் வந்து வருங்கண்ணால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்போ இந்த நீருக்கு மேலே மிதத்து நுணுக்கு காடிக்குரிய அல்காக்களை வந்து நாங்கள் தாவர பிளாத்தன்கள் என்று சொல்லி சொல்கிறோம். சில நுண்ணங்கிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பச்சையம் இருக்கும். அந்த பச்சையம் இருக்கிறதால அவையெல்லாம் ஒளித்தொகுப்பை செய்யணும். குளோரோஃபில் இருக்கிறதால அவையெல்லாம் ஒளித்தொகுப்பை செய்யணும். பார்த்தீங்கன்னா இந்த கிளாமிடோமோனஸ், பிரியோகைரா இவையெல்லாம் பார்த்தீங்கன்னா பச்சை நிறத்தில் இருக்கணும். இவையில வந்து பச்சையம் இருக்குது, குளோரோஃபில் இருக்கிறதால இப்போ வந்து ஒளித்தொகுப்பு செய்யணும். அடுத்தது உள்வா. நான் சொன்னதுதான் உள்வா வந்து கண்களுக்கு தெரியக்கூடியதாக இருக்கு. இப்போ அதுக்கான உதாரணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளாமிடோமோனஸ், ஸ்பைரோகைரா, அடுத்தது டயட்டோம்ஸ், டயட்ரங்கள் என்று சொல்லி தமிழில் சொல்றது. அடுத்தது நாங்கள் பார்ப்போம் இவர் வைரஸ். இவர் வந்து யார், உயிருள்ள இயல்பையும் காட்டுவார், உயர் அற்ற இயல்பையும் காட்டுவார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நுணுக்கு காட்டிக்குரியன. இவன் வந்து நுணுக்கு காட்டியால் மட்டும்தான் பார்க்க முடியும், அதுவும் இலத்திரனியல் நுணுக்கு காட்டியால் தான் பார்க்க முடியும். அடுத்தது இந்த அங்கிகளோட உடல் பெருக்கமடையும். சில உடல் இவை வந்து அங்கிகளோட உடலில் மட்டும்தான் பெருக்கமடையும். கல ஒழுக்கமைப்பு காணப்படாது. இவையில வந்து கலம் வந்து ஒழுங்காகவே காணப்படாது. அடுத்து சுவாசம், வளர்ச்சி போன்ற உயிரியல் இயல்புகள் இவையெல்லாம் காட்ட மாட்டினான். இதில் சுவாசம், வளர்ச்சி காட்டாது, இனப்பெருக்கம் மட்டும்தான் காட்டும். அடுத்தது இன்ஃப்ளூயன்சா வைரஸ் உங்களுக்கு தெரியும். அடுத்தது HIV ஹியூமன் இம்யூனோ டெஃபிஷியன்சி வைரஸ், எபோலா வைரஸ், டெங்கு வைரஸ். சரிதானே, இந்த வைரஸ்களால் வர நோய் அதுகளை பற்றியெல்லாம் நாங்கள் வந்து கீழே இன்னொரு அட்டவணையில் பார்க்கலாம். இப்போ நாங்கள் வந்து எங்களோட தலைப்புக்குள் வாங்கப்பட்ட நுண்ணங்கியல் வாழ்கிற சூழல் அடிப்படையும் அதை வந்து அதுக்குள்ளே எப்படி எப்படி எங்களுக்கு உதவி செய்யலாம்ன்ற அப்படின்னு நாங்கள் இப்போ பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நுண்ணங்கிகளோட
உயிரியல் அதாவது வாழ்ற சூழலை பற்றி தரப்பட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த நுண்ணங்கிகள் வந்து சில இடங்களை கீழ்ப்படையலாக பெற்றுக்கொள்ளுது. சரி, பார்த்தீங்கன்னா வாழ்ற இடத்தை விட அதை பெருக்கமடையிறதுக்கு ஒரு இடத்தை பெற்றுக்கொள்கிறோம். அந்த இடத்தை தான் நாங்கள் வந்து சப்ஸ்ட்ரேட்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்கிறோம். சரி, வந்து கீழ்ப்படைகளாக காணப்படும் சொல்லி சொல்லுங்க. சரி, இந்த வாழ்ற நுண்ணங்கிகளுக்கு முக்கியமான கீழ்ப்படைகளாக இவை வந்து காணப்படுது. இவை என்ன பார்த்தீங்கன்னா உடல், மனிதனோட உடல், அடுத்த விலங்குகளோட உடல், தாவரத்தின் உடல், மனித தோல், வாய்க்குழி, உணவு கால்வாய், சிறுநீர் செனினி வழி, இதெல்லாம் வந்து நுண்ணங்கிகள் சரிந்து வாழ்ற கீழ்ப்படை. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இவை வாழ்ற சூழல்கள் மண்ணில் வாழுது, நீரில் வாழுது, வளிமண்டலத்தில் 6 கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் இந்த நுண்ணங்கிகள் வாழும். சரிதானே? அப்ப இந்த நுண்ணங்கிகள் வந்து சில உயிரங்கிகள் வாழ முடியாத இடத்துல கூட இவை வாழுவினம். பார்த்தீங்கன்னா வெந்நீர் ஊற்றுக்கள், உவர் சதுப்பு நிலங்கள், பெட்ரோல் டீசல். பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் எல்லாம் எங்கள் சுவாசத்துக்கு இருக்கும்போது எங்களுக்கு வந்து ஏதோ செய்யும். ஆனால் இந்த நுண்ணங்கிகள்ல சில இனங்கள் இந்த பெட்ரோல் டீசலுக்கு கூட வாழுது. இவங்களோட சிறப்பு எப்படிப்பட்டது பாருங்க, இவியல் எப்படியெல்லாம் இசைவாக்கப்பட்டிருக்கணும். இப்போ நாங்கள் நுண்ணங்கிகள் செல்வாக்குள்ள போகலாம். இந்த நுண்ணங்கிகள் வந்து 3 இடங்கள்ல முக்கியமாக மனிதனுக்கு உதவி செய்யறதை பற்றி தான் நாங்கள் இப்போ பார்க்க போறோம். விவசாயம், மருத்துவம், கைத்தொழில், சூழல் பாதுகாப்பு நடவடிக்கை. முதலாவதாக நாங்கள் பார்த்தோம்னா விவசாய கைத்தொழில்கள்ல நுண்ணங்கிகள பயன்பாடு பார்ப்போம். பரம்பரை அழகு தொழில்நுட்ப பிரயோகம். இந்த பரம்பரை அழகு தொழில்நுட்ப பிரயோகத்தை பற்றி நீங்கள் இந்த முறை தான், அதாவது இந்த ஆண்டு தான் முதல்ல கேள்விப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நுண்ணங்கியை வச்சு இன்னொரு உயிரினத்தின் பரம்பரில் இருக்கக்கூடிய அழகான டிஎன்ஏல இவ போய் ஜெனட்டிக்கலா, அதாவது பரம்பரை அழகு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அங்கே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறது. சரிதானே? இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க. முந்தைய காலங்களில் சரிதானே, முக்காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நெல் தாவரங்கள் உயரமாக வளர்ந்துச்சு, கரும்பு கண்டுகள் மாதிரி உயரமாக வளர்ந்துச்சு. ஆனால் அதுலேருந்து வரக்கூடிய கதிர்கள் குறைவான அளவில் தான் கதிர் வந்திருக்கு. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுகளுக்கு நிறைய தண்ணி ஊற்றணும். அதே நேரம் இவங்க வந்து 6 மாத பயிர்களாக இருந்திருக்கு. அப்போ இப்படி இருக்கும்போது விவசாயிகளால் உணவை டக்கு டக்குன்னு பெற்றுக்கொள்ள முடியாது. 6 மாதத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் அறுவடை. அவங்க நிறைய நீர் தேவை. அவையில வளர்ச்சி அவ்வளோ பெரிய உயரமாக வளர்ந்தாலும் சிறிய கொஞ்சத்தான் வந்து இவியலுக்கான பயிர்களோட விளைச்சல் வந்து குறைவாக தான் கிடைச்சிக்குது. அப்போ இவியல் வந்து எப்படி என்ன செய்யலாம்னு சொல்லி யோசிக்கும் போது விஞ்ஞானிகள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா நவீன கைத்தொழில்துறையில் அதிக அளவு விளைச்சலை தரக்கூடிய மாதிரி பயிர்களை உருவாக்குறதுக்காக இந்த நுண்ணங்கிகளை பயன்படுத்தினோம். பார்த்தீங்கன்னா உதாரணமாக இந்த பொன்னுற அரிசி. இந்த பொன்னுற அரிசி வந்து பாருங்க, எங்களோட சாதாரண அரிசியை விட இவரோட நிறம் வேறுபட்டிருக்கும். அதே நேரம் இதோட சுவையிலையும் வேறுபாடுகள், இவையில் இருக்கக்கூடிய டேஸ்ட்ல வேறுபாடு, அதே நேரம் இவையில் இருக்கக்கூடிய சத்துக்கள். பார்த்தீங்கன்னா இந்த பொன்னுற அரிசியில விட்டமின் ஏ வந்து அதிக அளவில் காணப்பட்டிருக்கு. இதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா எர்பீனியா யுரேவோடா என்ற பாக்டீரியா இருக்கிறதால இது வந்து அவ்வளவு விட்டமின் ஏ அதிகமாக கொடுத்துருக்குது. அவன் எர்பீனியா யுரேவோடாவால என்ன விட்டமின் ஏ வந்தான்னு பார்த்தீங்கன்னா இந்த எர்பீனியா யுரேவோடாவை நாங்கள் வந்து அந்த நெல் தாவரத்தில் ஏற்றி விட்டோம்டா, இவர் என்ன செய்வார்னா உள்ளுக்கு போய் நுழைச்சி கொண்டு போய் இவர்கிட்ட கிளத்துக்குள்ள நெல் தாவரத்தின் கிளத்துக்குள்ள பூண்டு கிளத்துக்குள்ள இருக்கக்கூடிய டிஎன்ஏ சரிதானே, அந்த டிஎன்ஏக்குள்ள அவர் பூந்து அதுல இருக்கக்கூடிய ஒரு தட்டை, அதாவது சத்துக்கு இருக்கக்கூடிய தட்டை தள்ளி விட்டுட்டு இவர் போய் அதுக்குள்ள விட்டமின் ஏ கூடிய தட்டை கொழுவி விடுவார். பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்ஏ அமைப்பு உங்களுக்கு காட்டுறேன். மாணவர்களை இதில் வந்து நாங்கள் பிடிச்சதுக்கு பாருங்க, இது வந்து ஒரு ஏணி மாதிரி அமைப்பில் இருக்கு. ஆனால் வந்து வளைஞ்சு சுத்துப்பட்டு காணப்படும். அப்போ இப்படி இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒவ்வொரு தகடுகளாக நான் இதில் வந்து இப்போ சரியாக பிரித்து காட்டியிருக்கேன் பாருங்க. இந்த ஒவ்வொரு தகடுகள் வந்து பொருந்துப்பாட்டே இருக்கும். இப்படி பொருத்தப்பட்டிருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுல ஜி என்னுள்ள டி என்ன ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நிறம் ஒவ்வொரு இயல்புகள் வந்து காணப்படும். அதில் வந்து இருக்கக்கூடிய இந்த நெல்லை வந்து அந்த கட்டியாக்கி அவன் நிறைய இதை செஞ்சு கொள்றதுக்காக
என்ன செய்யணும்டா அவன் கதிர்கள்னு எண்ணிக்கைக்குரிய கட்டம் இருக்குந்தானே அந்த கட்டத்தை பிரிச்செடுப்பினோம். இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு இந்த கட்டம் வந்து கதிர்கள்னு எண்ணிக்கைக்குரியான, இது வந்து குறைவான கதிர்கள் எண்ணிக்கைக்குரிய இயல்பத்தை இந்த கட்டம் கொண்டிருக்குது. என்ன செய்யணும்னா இந்த கட்டத்தை வட்டி எடுத்துட்டு அதுக்குள்ள கொண்டே இன்னொரு கட்டத்தை செருகி விடுறது. நிறைய கதிர் வரக்கூடிய கட்டத்தை செருகி விட்டா நிறைய கதிரை இவன் வந்து உருவாக்குது தாவரங்கள். அதே நேரம் இங்கே இதுக்குள்ள இது வந்து இந்த தாவரத்தின நிறத்துக்கான வச்சுக்கொள்ளவே, இது வந்து இந்த கட்டம் வந்து தாவரத்தின நிறத்துக்கு என்ன சொல்லி சொன்னா இந்த கட்டத்தை வட்டி எடுத்தாங்களை வச்சுட்டு தாவரத்தில் வரக்கூடிய விளைச்சல நிறத்தை மாற்றி கொடுக்குறது, நிறமூட்டங்களை மாற்றுறது. அடுத்தது இது டேஸ்ட், இது வந்து விட்டமின் ஏக்குரிய இது இல்லாமல் ஏதாவது விட்டமின் பி சத்துக்குரிய இதை வச்சுக்கொள்ளவுமே. இங்கேயும் விட்டமின் பி சத்து இருக்குது, இங்கேயும் இருக்குன்னு சொல்லி சொன்னால் இதை வட்டி எடுத்து இங்கே வச்சுட்டு விட்டமின் ஏயை கொடுத்து இதுக்குள்ளே பொறுத்துறது. இப்படி மாறி மாறி தவறுகளை பொறுத்து ஏதாவது இந்த பரம்பரையாக தொழில்நுட்ப பிரயோகத்தால் தான் இந்த புதுவிதமான அரிசிகள் வந்து உருவாக்கப்படுது. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பரம்பரையாக தொழில்நுட்பத்தை வச்சு என்னென்ன உருவாக்க வேணும்னா பீடை கொல்லி தாவரங்கள். ஒரு பூச்சி ஒன்று வருதுன்னு வச்சுக்கொள்ளும், அந்த பூச்சிக்கு வந்து இருக்கக்கூடிய தாவரத்தில் நாங்கள் வந்து பீடை கொல்லி தாவரம் வந்ததுக்கான இயல்பை வந்து ஏற்றி விட்டோம்னா அந்த தாவரத்தை கடிக்கும் போது அந்த பூச்சி கடிக்கும் போது அந்த பூச்சிக்கு விஷம் வந்து பூச்சி வந்து இறந்துடும். அப்போ அதே மாதிரி தான் உயிர் பீடை கொள்கிகள் களை கொல்லிகள் இவையெல்லாம் இந்த நுண்ணங்கிகளை பயன்படுத்தி தான் செய்யப்படுது. பார்த்தீங்கன்னா சில பாக்டீரியாக்கள் நிலத்தில் தூவி விடுறதால அந்த தாவரத்தை தவிர்ந்து இப்போ நீங்கள் கீரை நடுறீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க, கீரையை சுற்றி நிறைய களை வருதுன்னா நாங்கள் அதுக்குரிய பாக்டீரியாவை போட்டு விடும்போது கீரையை தவிர்த்து மிச்ச தாவரங்கள் அதையும் அழிச்சு விட்டுரும். அப்போ அதுதான் இந்த நுண்ணங்கிகளுக்கான சிறப்பியல்பாக காணப்படுது, களைகளை அழிக்கும். அதே நேரம் எங்களுக்கு தேவையான தாவரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று வறட்சியை எதிர்க்கக்கூடிய தாவரங்களை கொண்டு வரும். வறட்சி காலத்தில் கூட நிலையாணிக்கக்கூடிய தாவரங்களுக்கான சத்தை கூட இந்த பரப்பளவு தொழில்நுட்ப பிரயோகத்தினூடாக நடத்த முடியும். சரிதானே? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நைதரசன் பதித்தல். உங்களுக்கு தெரியும் தரம் ஏழிலே கற்றிருப்பீங்கள். அவரை குடும்ப தாவரங்களோட வேரில் என்ன இருக்கும்? ரைசோபியம் எனப்படக்கூடிய ஒரு நுண்ணங்கி வந்து இருக்கு, பாக்டீரியா வந்து இருக்கு. இந்த பாக்டீரியா வந்து என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா எங்களை வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நைதரசனை இழுத்து அந்த மண்ணுக்கு கொடுக்குது. எங்களை வளிமண்டலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 78% வாயுக்கள் நைதரசனாக காணப்படுது. அப்போ இவர் 78% 2-3% தான் மண்ணில் இருக்கும். அப்போ இந்த மண்ணுக்கு இன்னும் கொஞ்சம் கொண்டு வந்தாக்க தாவரங்களால இன்னும் கொஞ்சம் வளமாக வளர முடியும். அப்போ என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா சணல் போன்ற தாவரங்களில் வந்து என்ன செய்யற விதைக்கிறது. சணலை விதைச்சு நெல் விதைக்கிற காலத்துக்கு முன்னமே சணலை விதைச்சு அதை வந்து வளர்த்து கொண்டு வருகிறான். பேருந்து கொஞ்ச நாள் அதை அப்படியே அறுவடை செஞ்சு சணல் தடிகள் இருக்கு தானே, பூக்களோட தடிகளை எடுத்து வைவேமே, அதை வச்சுதான் சணல் கயிறுகள் செய்கிறவே தொம்பு பிரயோகங்களை பயன்படுத்தி. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சணல் தடிகளை இவன் வந்து மேல் பக்கத்தால் அதை அப்படியே உழுது வெட்டி கொண்டு போயிட்டு கீழ் பக்கத்தில் வேற மண்ணு உள்ள விட்டு மூடிட்டு விடும். வேறில் ரைசோபியம் உயிரோடு தான் இருக்கிறேன். அவர் என்ன செய்வார்? தொடர்ந்து நைதரசனை மண்ணுக்கு பதிச்சு கொண்டிருப்பார். அப்பே நீ நெல் விதைச்சா என்ன செய்யும்? நெல்லுக்கு நைதரசன் கிடைக்கும். நெல்லுக்கு நைதரசன் கிடைக்கிறதால நெல்லுண்ட விளைச்சல் இவைகளுக்கு அதிகமாக கிடைக்கும். அதனால இந்த அவர குடும்ப தாவரங்களை இவ வந்து நடுவினான். அதைத்தான் நாங்கள் வந்து நைதரசன் பதித்தல். சரிதானே? இந்த நைதரசன் பதித்தலுக்கு வந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய அதாவது அவர குடும்ப தாவரங்கள் இருக்கக்கூடிய வந்து மண்ணுக்கு விதைக்கிறதால ரைசோபியம் என்ற பாக்டீரியாவை கொண்டு வரும். அடுத்தது அதே மண்ணிலேயே இருக்கக்கூடிய பயிர் நிலங்களில் நேரடியாக சேர்க்கப்படக்கூடிய ஒரு ஆள் இருக்கிறார், அசட்டோபாக்டர். இவரும் உயிரியல் வளமாக்கியாக தான் கருதப்படுறார். இவரும் சுயாதீனமாகவே மண்ணுக்கான வளத்தை வழங்கி கொண்டிருக்கிறார். இவைகளை நாங்கள் வந்து உயிரியல் வளமாக்கிகள் என்று சொல்லி அழைக்கிறோம். பயோ ஃபர்டிலைசர், உயிரியல் வளமாக்கிகள். சரிதானே? ரைசோபியம், அசட்டோபாக்டர் போன்ற இந்த மண்ணுக்கு வளத்தை தரக்கூடிய நுண்ணங்கிகளை நாங்கள் வந்து உயிரியல் வளமாக்கிகள் என்று சொல்லி அழைக்கிறோம். அடுத்த கூட்டு பசலை உற்பத்தி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு பசலை உற்பத்திக்கான படம் வந்து தரப்பட்டிருக்க பாருங்க. கூட்டு பசலைகளை உற்பத்தி செய்கிறார், சேதன பதார்த்தங்களை போட்டு நீரெல்லாம் கொடுக்குறாரு. ஏன் இவர் நீர் கொடுக்குறார்?
நீர் போகத்தான் அதுல இருக்கக்கூடிய இது வந்து குறைவடையுது. அதாவது அதுல வந்து ஈரப்பதம் அதிகமாகுது, வெப்பம் குறைஞ்சி ஈரப்பதம் அதிகமாக போகுது. ஈரப்பதம்ல தான் நுண்ணங்கிகள் வாழும். ஏதுவான வெப்பநிலையும் ஏதுவான ஈரப்பதனம் இருந்தால் தான் நுண்ணங்கிகள் வாழும். அப்ப அதனாலதான் இங்க வந்து ஈரப்பதம் ஆக்கி கொண்டு இருப்பேன். அந்த ஈரப்பதனத்துல தான் நுண்ணங்கிகள் இதை வந்து சேதன பசலையாக ஆக்கும், கூட்டு பசலையாக ஆக்கும். அப்ப இந்த கூட்டு பசலைக்கு வந்து பாத்தீங்கன்னா சேதன பதார்த்தங்களை பிரிகையடைய செய்யறதால தான் இந்த கூட்டு பசலைகள் உருவாக்கப்படுது. இந்த கூட்டு பசலை வந்து மண்ணுக்கு கனியுப்புகளை வழங்குறதுக்காக பாத்தீங்கன்னா இந்த தாவரங்களுக்கு வந்து கனியுப்புகள் எதனூடாக அகத்துடிஞ்ச படம் வேரினூடாக அகத்துடிஞ்ச படம் வேண்டுமெண்டா அவன் வந்து நீரோட கரையக்கூடிய நிலையில இருக்கும். அப்ப அதனாலதான் இந்த நுண்ணங்கிகளை பயன்படுத்துற. அப்ப இந்த நுண்ணங்கிகள் வந்து பிரிகையடைய செஞ்சு அதை வந்து சரியான சின்ன சின்ன கொம்பவுண்ட்ஸ் ஆக்கும், சின்ன சின்ன பொருட்களாக ஆக்கும். அதுக்கு பிறகு நாங்கள் அந்த மண்ணுக்கு போட்டு நீரை விடும்போது அந்த நீரை கரைச்சு கொண்டு தாவரத்துக்குள்ள போகும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா பிரிகடைகிறதுக்கு பெரும்பாலும் பாக்டீரியாவும் பங்கசுக்களும் தான் பயன்படுத்தப்படுது. சரிதானே? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உயிரியல் பீடைக்கொல்லிகள். அடுத்தது உயிரியல் பீடைக்கொல்லிகளாக பயன்படுத்தல். அதுலேயே பார்த்துட்டு பீடைக்கொல்லிகளாக பயன்படுத்துறது தாவரங்கள். அடுத்த இந்த நுண்ணங்கிகள் தூவி விடுறதால பயன்படுத்துகிறேன். நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பயிர்களுக்கு சேதம் விளைவிக்கிற பூச்சி பீடைகளை கட்டுப்படுத்துவதற்காக உயிரியல் பீடைக்கொல்லிகளாக சில நுண்ணங்கிகளை பயன்படுத்துகிறோம். பார்த்தீங்கன்னா சல்வீனியா எனப்படக்கூடிய நீர்வாழ் களைகளை கட்டுப்படுத்துறதுக்காக எய்டினாரியா அந்த ஃபங்கஸை வந்து பயன்படுத்துறது. இந்த எய்டினாரியா ஃபங்கஸை வந்து சல்வீனியா இருக்கக்கூடிய நீரில் கரைச்சி விடும்போது இவர் அதுக்குள்ளே ஓடி திரிஞ்சு சல்வீனியாவை முழுக்க அழிப்பார், வேறு தாவரங்களை உயிரோட விடுவார். சரிதானே? அதுதான் வேண்டிய இயல்பு. அவையில நாங்கள் எது அழிக்கிறதுக்காக விடுறோமோ அதை மட்டும் அழிச்சுட்டவே போயிருந்தோம். இதை வந்து ஃபங்கஸ் இனத்துக்காக பயன்படுறோம். அவை வந்து அழிச்சுட்டா அங்கேயே உயிர் வாழ்ந்தோன்னு இருப்பினோம். உயிர் வாழ வாழ புதுசாக சல்வீனியம் முளைச்சா என்ன செய்வினோம், அதையே அழிச்சு விட்டுட்டா நாங்கள வாடிக்கு இருக்கணும். அவன் சல்வீனியாவே நீ வளர விட மாட்டோம் அந்த நீருக்குல. அடுத்தது மருத்துவத்துறையில நுண்ணங்கிகள் பயன்பாடு. விவசாயத்துறையில முதலாவது என்ன, பரம்பரை அழகு தொழில்நுட்பமாக பயன்படுத்துது. அடுத்தது கூட்டு பசலை தயாரிப்பு, நைதரசன் பதித்தல், உயிரியல் பீடைக்கொல்லிகள். சரிதானே? அடுத்தது மருத்துவத்துறையில 3 இடங்கள்ல நுண்ணுயிர் கொல்லிகள், தடுப்பு மருந்துகள், புறப்பொருள் அவதிகள் என்றதை பயன்படுத்துறதுக்காக நச்சு பதார்த்தங்களுக்கு எதிராக செயற்படக்கூடிய இந்த நுண்ணங்கிகளை வந்து நாங்கள் பயன்படுத்துகிறோம். முதலாவது வந்து பார்த்தீங்கன்னா நுண்ணுயிர் கொல்லிகள். உங்களுக்கு தெரியும், நீங்கள் போனீங்கன்னா ஆஸ்பத்திரிக்கு அங்கே கூட்டு குளிசைன்னு சொல்லி தருவீங்க, ஆன்டிபயோட்டிக்ஸ்ன்னு சொல்லி தருவீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ வந்து கூட்டு குளிசையை டேட் முடிஞ்ச கூட்டு குளிசையை திறந்து பார்த்துருக்கீங்களா? திறந்து பார்க்கடிக்க பரவாயில்லை. இப்போ நீங்கள் உங்களுக்கு வீட்டில் ஏதாவது பழுதாக போன டேட் முடிஞ்ச கூட்டு குளிசைன்னா அதை வந்து திறந்து பார்க்கலாம். ஆனால் கோதை கலட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து தூசு தூசாக இருக்கும். இது வந்து அதில் இருக்கக்கூடிய நுண்ணங்கி. சரிதானே? நுண்ணங்கி வந்து அதுக்குள்ளே வாழ்ந்து கொண்டு இருக்கும் அந்த தூசுக்குள்ளே. அவர் வந்து என்ன செய்வார்ன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் தூக்கி அந்த குளிசையை போடும்போது உடலுக்குள்ளே போகிறேன். உடலுக்குள்ளே போனோம் எங்களோட உடலில் ஏதோ ஒன்று காய்ச்சல் படுத்தி கொண்டு போது, எங்களோட உடலை ஏதோ ஒரு நுண்ணங்கி ஆட்சிப்படுத்தி கொண்டிருக்கும் போது தான் இவர் போகிறார். இவர் போகிறத பார்த்துட்டு இவர் போய் அங்கே போக 2 பேரும் சண்டை பிடிக்கணும். நான் இருக்கிறதோ நீ இருக்கிறதோ சண்டை பிடிக்க இவர் என்ன செய்வார்னா தண்ணியில் இருந்து கொஞ்சம் இதை அனுப்புவார், கெமிக்கல் ரசாயன பதார்த்தங்களை வெளிவிடுவார். அந்த ரசாயன பதார்த்தம் போய் எங்களோட உடல்ல காய்ச்சல் ஏற்படுத்தி கொண்டிருக்குது, அந்த நுண்ணங்கிக்கு அடிக்கும். அப்படி அடிக்கிறதால அவர் உயிரை விட்டுருவார், இவர் ஆட்சிக்கு வருவார். ஆனால் இவர் எங்களோட உடல்ல எந்த ஒரு தீங்கையும் விளைவிக்காதவராக இருப்பார். உடல்ல எந்த ஒரு தீங்கையும் விளைவிக்காத இவர் வந்து வேறு யாருக்கெல்லாம் அடிச்சு கொண்டு இருப்பார். உங்களுக்கு தீங்கு விளைவிக்கிறாங்களா அடிப்பேன். அது ஒரு சற்று நேரத்துக்கு தான். பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு இடத்துக்கு ஒரு குளிர்ச்சா போடுறாங்க. என்ன நிறையக்கான சத்துக்களை நாங்கள் என்ன கூட்டி கொடுக்குறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான டெபினிஷன், அதாவது நுண்ணுயிர் கொல்லிகளுக்கான சரியான வரைவிலக்கணம் பார்த்தீங்கன்னா, ஒரு நுண்ணங்கி உடலில் உற்பத்தி செய்யப்படுகின்றதும் மற்றொரு நுண்ணங்கி அழிக்கக்கூடிய அல்லது அதனை நலிவடைய செய்யக்கூடிய ரசாயன பதார்த்தங்களை நுண்ணுயிர் கொல்லிகள் என்று அழைக்கிறோம். நான் சொன்ன மாதிரி சரிதானே? நாங்கள் அவரை உடலில் இன்னொரு நுண்ணங்கி உற்பத்தி செஞ்சு மற்ற நுண்ணங்கி இவர் அழிக்கணும் அல்லது நலிவடைய செய்யணும். நலிவடைய செய்தா என்ன, அரசன்ல வந்து பார்த்தீங்கன்னா அரசன்ட வாழை பறிச்ச அரசன் என்ன சண்டை பிடிப்பார், ஒன்றுமில்லை. அது மாதிரி தான் இவரை வந்து என்ன செய்யறா, இவரை சத்தம் குறைச்சி விடுறோம். சத்தம் குறைச்சி விட்டா இவர் சத்தம் போடாமல் பேசாமல் அவரோட மூளைகள் இருந்துடுவார். அப்போ உங்களுக்கு என்ன நடக்காது, எந்த ஒரு காய்ச்சலும் வராது.
அதனால தான் நாங்கள் இந்த நுண்ணுயிர்கொல்லிகளை பயன்படுத்துகிறோம். இந்த நுண்ணுயிர்கொல்லிகள் வந்து வைரஸுக்களை எந்த ஒரு இதுவும் செய்யாது. பார்த்தீங்கன்னா வைரஸ் காய்ச்சல் வந்தால் இப்போ தனிமன் தும்மல் எல்லாமே வைரஸ் காய்ச்சல் தான். அதுக்கு வந்து உங்களுக்கு அமெக்சிலின் என்றப்படக்கூடிய ஒரு நுண்ணுயிர்கொல்லி வந்து தெரியும். நீங்கள் நினைக்கலாம் அந்த நுண்ணுயிர்கொல்லியை போடுறதால வைரஸ் வந்து இறக்குதுண்டு. வைரஸ்களை நுண்ணுயிர்கொல்லிகளால் எதுவும் செய்ய முடியாது. இப்போ என்ன செய்யணும்னா கொஞ்சமே சத்தை குறைப்பினான். வைரஸ் ஏதாவது ஒரு சின்ன சத்தால் அவன் வளர்கிற இடத்துல இவ போயிருப்பினான். வளர்ற இடம் கொடுத்தா தானே அவர் வாழலாம். அல்லது அவன் வளர்றதுக்கு தேவையான சப்ஸ்டேட்டை உடம்பை விட்டு வெளியில் அனுப்பிவிடும். பார்த்தீங்கன்னா சளியையும் கூடுறது, அங்கே வைரஸு கூடி குடியாரிலிருந்து வரைக்கக்கூடிய ரசாயன பதார்த்தம் தான் எங்களோட சளி. அப்போ அதை வந்து இவர் வெளியேற்றுவார். அமெக்சனுக்கு வெளியாத வெளியேற்றி விடுறது. அது வழியில் வந்து என்ன செய்யலாம், இவர் வாழ்கிற கிடமில்லாமல் இவர் கொஞ்சம் யோசிப்பார். கொஞ்ச நாளாக அதை விட்டுட்டு போடுவார். வைரஸ் என்ன செஞ்ச கொஞ்ச நாளால் எங்களோட உடலை விட்டுட்டு போடுவார். சரி, இப்போ வைரஸுகளை வந்து பாரிய அளவில் பாதிப்புகளை இந்த நுண்ணுயிர்கொல்லிகள் வைரஸுக்கு செய்யாது. பார்த்தீங்கன்னா இந்த நுண்ணுயிர்கொல்லிகள் வரும் ஃபங்கஸுக்கும் பாக்டீரியாவுக்கும் மட்டும்தான் வேலை செய்வார். பென்சிலின், ஆம்பிசிலின், டெட்ராசைக்ளின், எரித்ரோமைசிலின் என்ற வந்து பாக்டீரியாவை கொள்ளும். அதே நேரம் கிரீசோபுழுவின் எனப்படக்கூடியவர் வந்து ஃபங்கஸை கொள்ளுவார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்டீரியாவை கொள்வது வந்து ஃபங்கஸாக இருக்கலாம் சில வேளைகளில். ஏன்னா ஃபங்கஸ் தான் பாக்டீரியாவுக்கு ஏதாச்சும் ஏற்படுவார். ஃபங்கஸை கொள்வது பாக்டீரியாவால் ஆக்கப்பட்டிருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த பெனிசிலின் வந்து முதலாக சயின்டிஸ்ட் பிரான்ஸ் நாட்டு விஞ்ஞானியான அலெக்சாண்டர் பிளெமிங்கினால முதலாவதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த நுண்ணுயிர்கொல்லிக்கு பெனிசிலின் நட்டோட்டம் என்ற ஃபங்கஸுவால் தான் உற்பத்தி செய்யப்பட்டு. பார்த்தீங்கன்னா இந்த பெனிசிலின் யாரை கொள்றார், பாக்டீரியாவை கொள்றார். யாராவது உருவாக்கப்பட்டிருக்கிறார், பெனிசிலின் நொட்டோட்டம் எனப்படக்கூடிய ஃபங்கஸால் தான் இவர் வந்து உருவாக்கப்பட்டிருக்கிறார். சரிதானே? இவர் வந்து எப்படி இவர் வந்து இந்த நுண்ணுயிர்கொல்லிகளை தயாரித்தவர் என்று பார்த்தீங்கன்னா இவர் பார்த்துருக்கிறார், இவர் பாக்டீரியாக்களை வளர்த்துருக்கிறார். பிள்ளைகளை நீங்கள் தசாவதாரம் படம் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வைரஸை ஒரு குப்பிக்குள்ளே வச்சு வளர்க்கும் போது குரங்கு எடுத்து கடிக்கும். அதே மாதிரி இவர் வந்து பாக்டீரியாக்களை பக்குவமாக வளர்த்து கொண்டு வந்துருக்கிறார். ஒரு நாள் பார்த்த பாக்டீரியா எல்லாம் இறந்து கிடக்குது. ஸோ இதை பார்த்தா பாக்டீரியா எல்லாம் இறந்து போயிட்டுது. இவர் என்னடா இது நல்லா இருந்த பாக்டீரியா இறந்து போயிட்டுதுன்னு சொல்லி யோசிச்சு உத்து பார்க்குறாரு. கண்ணால் பார்க்க முடியுமா? இல்லை. இவர் வந்து அவரை நுணுக்கு காடியை வச்சு பார்க்குறார். ஒரு மூளைக்குள்ள ஒரு ஃபங்கஸ் நிற்கிது. ஒரு மூளைக்குள்ள ஒரு ஃபங்கஸ் நிற்கிது. அப்போ இவர் பார்த்தா இந்த ஃபங்கஸ் தான் சில வேலை பாக்டீரியாவை கொண்டிருக்கும் போல விடக்கு ரெண்டு யோசிச்சு திருப்பி அந்த பாக்டீரியாக்களை வளர்க்குறார். வளர்த்ததை பக்குவம் வர இடத்துல தான் வளர்த்து கொண்டு இருக்கிறார். வேறு நுண்ணங்கியில் உள்ளுக்கு போக முடியாத மாதிரி அதை வந்து வளர்த்து கொண்டு இருக்கிறார். சரிதானே? அப்போ வேறு இப்படி வளர்த்து கொண்டு இருக்கும்போது அந்த ஃபங்கஸ் முதல்ல ஒரு மூளைக்கு ஃபங்கஸ், அந்த ஃபங்கஸை என்ன செய்கிறார், எடுத்து இவ்வியலுக்கு விடுறார். பாக்டீரியாவை தொடர் அவதானிப்பை கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஃபங்கஸ்லேருந்து எதுவும் வருது, ரசாயன பதார்த்தம் வந்து ஃபங்கஸ்லேருந்து வெளியேற்றப்படுது. இந்த ரசாயன பதார்த்தம் அந்த பாக்டீரியாவில் பட்ட உடனே பாக்டீரியா இறந்து போயிட்டு இவருக்கு விளங்கிட்டு இந்த ஃபங்கஸ் தான் பாக்டீரியாவை கொள்ளுது. அப்படின்னா இனி நாங்கள் இந்த ஃபங்கஸை உடலுக்குள்ளே விட்டோம்னு சொல்லி சொன்னால் அந்த பாக்டீரியாங்களுக்கு ஏதாவது தீங்க விளைவிக்க வந்துச்சுன்னா இந்த ஃபங்கஸ் என்ன செஞ்சிடுவார், அந்த பாக்டீரியாவை கொன்றுவார். அப்படி உருவாக்கப்பட்டது இந்த பெனிசிலின். சரிதானே? உங்களுக்கு நான் இப்போ சொன்னது விளங்கி இருக்குமென்னு நினைக்கிறேன். அங்கே போகலாம். நோய் தடுப்பு மருந்து. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உலகத்திலேயே இப்போ இருக்கக்கூடிய மிகவும் கொடிய நோய் எது? கொரோனா வைரஸ் எல்லா இடத்துலையும் பரவி கொண்டு இருக்குது. வேற அது வீரியம் அடைஞ்சு கொண்டு இருக்குது. இவருக்கு வந்து என்ன செய்யணும், இப்போ கொஞ்ச காலமாக கொரோனா வேக்சின் தயாரித்து செஞ்சு சொல்லி இந்தியாவில் இலங்கைக்கு இறக்குமதி எல்லாம் செய்யப்பட்டிருக்கு. அதை விநியோகம் செஞ்சாச்சு. ஆஸ்பத்திரியில் நர்ஸ் டாக்டர்ஸுக்கு போட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வேறு மேலே இருக்கக்கூடிய வயசான ஆட்களுக்கு வியாபாரிகளுக்கு என்ன போட தொடங்கல, உத்தியோக ஆட்களுக்கும் இவன் வந்து இந்த வேக்சின்களை ஏற்றினான். அப்போ இந்த வேக்சின் என்னத்துக்கு ஏற்றினோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவர் வந்து வீரியத்தை குறைக்கிறதுக்கா. வீரியம் குறைஞ்ச ஒரு ஆளுக்கு அனுப்பிவினான். அவர் போகிறதால வீரியம் குறையும். பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸை எடுத்து உதாரணம் நான் சொல்கிறேன். கொரோனா வைரஸ் எடுத்து அந்த கொரோனா வைரஸுக்கு இருக்கக்கூடிய ரசாயன பதார்த்தங்கள் எல்லாத்தையும் கொடுத்து அவரை வந்து சரியான சக்தி குறைஞ்சவர் ஆக்குறது. சரிதானே?
சாப்பாடு இல்லாமல் மெலிஞ்சு போன ஒரு ஆளை சத்தா இருக்கிற இன்னொரு ஆள் வந்து அடிக்கலாம். அப்போ என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, இன்னும் கொரோனா தொற்றப்படாத உடல், இன்னும் கொரோனாவால் தொற்றுக்குள்ளாகப்படாத உடலில் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஏற்றி விடுறது. ஏற்றி விட்டால் அவையோட உடலில் இருக்கக்கூடிய வெண்கலங்கள் தான் அவைகளுக்கான நோய் எதிர்ப்பு சக்தியை வழங்கி கொண்டு இருக்குது. இந்த வெண்கலங்களுக்கு என்ன வேலை? நோய் பரப்பக்கூடிய எவர் வந்தாலும் அவரை அடிக்கிறது தான் இவற்ற வேலை. கழிச்சு அடிப்பேன். இப்போ நான் வந்து உங்களுக்கு சும்மா ஒரு வழி தோற்ற இயல்பாக சொல்கிறேன். உங்களுக்கு வந்து அவையில ஒவ்வொரு ரசாயன பதார்த்தங்கள் அதுகளில் வந்து அடிபட்டு கொண்டு இருக்கும். சரிதானே? அப்போ பார்த்தீங்கன்னா இவருக்கு அடிக்கிறது தான் வேலை. கொரோனா வந்து உள்ளுக்கு போயிட்டேன்னு சொல்லி சொன்னால் அது போன உடனே இவர் அடிப்பார். ஆனால் அது கொஞ்சம் சத்தம் இருக்கும், அதை அடிச்சு விட்டுட்டு போடும். அவங்களோட அது வந்து அடிச்சு விட்டுட்டு போடும் கொரோனா. அதனால தான் இவ என்ன செய்யலாம், சத்து குறைஞ்ச கொரோனாவை அனுப்பிடலாம். சத்து குறைஞ்ச கொரோனாவை அனுப்பின உடனே இவர் பார்ப்பார், ஒரு ஆள் வந்துட்டார், அடிப்பம்பாங்கோட எல்லாரையும் குடிக்கணும் போய் அடிக்கிறதால அடின்னு அடிச்சா இவர் எப்படியெல்லாம் அடிக்கலாம் அப்படியெல்லாம் அடிச்சு அதுக்கான வித்தைகளை தெரிஞ்சு வச்சுக்கிறது. இந்த ரசாயன பதார்த்தத்தை போட்டால் இவர் சாகுவார். இவர் அடிக்கக்கூடியதாக இருக்குது. இந்த ரசாயன பதார்த்தம் எங்களோட உடல்லேருந்து வெளிவந்தால் தான் இவரை அழிக்கக்கூடியதாக இருக்குது, அடிக்கலாம் என்று சொல்லியே வந்து யோசிக்கணும். வெண்கலங்கள் யோசித்து வச்சிருக்கோம். அப்போ கொஞ்ச நாள் அடிப்பை இந்த வீரிய குறைந்து வேக்சின் போடப்பட்ட உடலில் வந்து சத்து கூடின கொரோனா தான் ரங்குறார். இப்போ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத கொரோனா ரங்கினா இவர் பார்ப்பார், அதுக்கு அடித்த எல்லா ரசாயன பதார்த்தத்தையும் சேர்த்து கொண்டு வந்து இவருக்கு அடிக்கிறது. இவர் எடி தப்பிப்பாரோ இல்லை. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு கையில் அடித்தா வலிக்குமோ காரில் அடித்தா வலிக்குமோன்னு யோசிச்சு ஆள் கையில் அடித்தா தான் கத்துறாருண்டா எதில் அடிப்பாங்க, கையில் தான் அடிப்பாங்க. அதே மாதிரி தான் இவரும் எங்கே அடித்தா வலிக்குமோன்னு வெண்கலம் பார்த்து வச்சுட்டு ஆள் வேற அங்கே போய் அந்த ரசாயன பதார்த்தத்தை வச்சு அடிப்பினா ஆள் போயிடும். அதனால எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. சில வழிகளில் இறந்த நுண்ணுங்கி கூட போடலாம். ஆள் உடல் இருக்கு தானே, உடலை போட்டு விட்டா கூட இவே என்ன செய்வேன் போய் அடி இறந்த உடலை கூட அடின்னு அடிப்பினான் வச்சு நல்லா அடின்னு அடிச்சு போட்டு தான் தூக்கி போடுவிடும் வழியில. அப்போ எப்படியெல்லாம் அடிச்சமென்னு பார்த்து பழகி ட்ரைனிங் எடுத்து வச்சுட்டு இன்னொரு ஆள் வந்து விடுறாங்க, அவருக்கு மத்திய அடியை கொடுத்து அவரையும் தூக்கி வழியில் போட்டு விடுறாங்க. இதனால தான் இந்த வேக்சின்கள் வந்து வேலை செய்யுது. பார்த்தீங்கன்னா வீரியம் குறைக்கப்பட்ட நுண்ணுங்களை தடுப்பு மருந்தாக பயன்படுத்துதல். சரிதான். இப்போ 4 வகையாக இந்த வேக்சின்கள் வந்து உருவாக்கப்படுது. அப்போ இந்த 4 வகையில் முதலாவது வந்து வீரியம் குறைக்கப்பட்ட நுண்ணங்கி. நான் சொன்ன மாதிரி இருக்கிறதுலே சத்து குறைந்த கொரோனாவை அனுப்புகிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா போலியோ, காச நோய், சின்ன முத்து போன்ற நோய்களுக்கு தான் இந்த தடுப்பு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 வயசு வரைக்கும் போலியோ தடுப்பு மருந்து அப்படின்னு சொல்லி ஒரு ஊசி போட்டிருப்பீங்க. என்ன மீனனுக்கும் சேர்ந்து அந்த போலியோ அதே போடுறவ போலியோவை பரப்பக்கூடிய வைரஸ் வந்து உங்களில் வந்தால் கூட அவர் ஒன்றும் உங்களை செய்ய மாட்டார். பார்த்தீங்கன்னா முந்தைய காலங்களில் அம்மை நோய், காய்ச்சல் நோய் பரவும்போது அதுக்கு கூட ஊசி போட்டு விட்டணும். ஊசி போட்டு விட்டா என்ன செய்யணும்னா அந்த வைரஸ் சரியான சத்து குறைச்சி உங்களுக்கு அனுப்பிவிட சரியா அம்மை நோய் வைரஸ் சின்ன முத்து நோய் வைரஸ் வந்துட்டு பார்க்கலாம். சின்ன முத்து நோய் வைரஸ் வந்தோடனே வேற அடிப்பாருங்கிற உடல் அடிச்சு எவ்வளோ செய்யலாம். பார்த்தீங்கன்னா வேக்சின் போட்டால் காய்ச்சல் வாழும். வேக்சின் போட்டால் காய்ச்சல் வாழும். ஏன்னு பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு நிறைய ரசாயன பதார்த்தங்கள் சுரந்து அடிவாடெல்லாம் நடக்குது. அடிவாடுகள் நிறைய நடக்கிறதெல்லாம் எங்களுக்கு இங்கே என்ன செய்யும், காய்ச்சல் காஞ்சி கொண்டு இருக்கும். சரிதானே? எல்லாரும் மத்து போட்டு அடிச்சு ரசாயன பதார்த்தம் எல்லாம் உருவாக்கி கொண்டு இருக்கிறக்க எங்களுக்கு என்ன செய்யும், இங்கே காய்ச்சல் காயும். அது ஒரு நாள் 2 நாள் தான் காய்ச்சல் இருக்கும், வேறு தானே போயிடும் காய்ச்சல். அப்போ இவர் அடித்து அவர் துவம்சம் பண்ணி வெளியில தூக்கி போடும் வரைக்கும் சண்டை நடக்கும், அது வரைக்கும் காய்ச்சல் இருக்கும். நம்ம இந்த போலியோ அதுகள் எல்லாமே என்னடா அதை போட்டுக்கிட்டா இனி போலியோ வைரஸ் வந்து இறங்கினா இவர் பார்ப்பேன் இப்படித்தான் அடிக்கணும், வா பக்கத்தில் வா கூப்பிட்டு பிடிச்சி வச்சு அடின்னு அடித்து சாத்தி போட அதுக்கு வெளியில் போட்டுவிட்டு அடுத்து இறந்த நுண்ணுங்கிகள் தடுப்பு மருந்தாக பயன்படுத்துறது. வாந்தி பேதி, இன்ஃப்ளூவன்சா, டைபாய்டு காய்ச்சல் இவை ஏனெண்டா சில வேளையில் நாங்கள் வீரியம் குறைச்சி போட்டாலும் டக்குனு வீரியம் கூடினா என்ன செய்கிறது, அது தங்களோட வேலையை காட்டு தொடங்கி விட்டுருது, தப்பிச்சோடிட்டு அவங்களுக்கு. அதனாலதான் இவையில இறக்கவே விட்டுறது. இவையில சில வேலை நம்பலாம். அது டக்குனு வீரியம் கூடி அடிச்சு விட்டுச்சுன்னா ஒன்றும் பண்ணிடலாம். அந்த மனிதனுக்கு அது வந்து தொற்று தொடங்கிடும் என்ன. அப்போ அதனாலதான் வேற என்ன சொல்லணும்னா இது வேற இறந்த நிலையிலே அனுப்பி விட்டீங்க. அடுத்து நச்சு தனிமை நீக்கப்பட்ட தொற்சின்களை தடுப்பு மருந்தாக பயன்படுத்தலாம். பார்த்தீங்கன்னா
இப்போ உடலில் போய் வைரஸ் என்னது சொன்னால் தானே நம்மளுக்கு சளியை சுரக்குமெண்டு அது மாதிரி அப்படி ஏதாவது போய் அதை சுரந்து கொண்டு இருப்பேன் துணி சுரப்பேன் அப்படியே சுரக்கக்கூடிய இவர் தான் எங்களோட உடலில் பிரச்சனையை கொண்டு வராருன்னு சொல்லி சொன்னான் அவர் சுரக்கிறதை எடுத்து அதில் இருக்கிற நச்சுத்தன்மையை நீக்கி போட அதையும் ஏற்றி விட்டா பார்ப்பேன் சரி இதைத்தான் நீ சுரக்க போற வா வந்து சுர நான் அடிக்கிறேன் சொல்லி ஏற்று வலிக்கெல்லாம் ஏற்று வலி ஊசியெல்லாம் போடுறது தானே அப்படியே இனி அந்த தொக்சின் சுரந்திச்சன்னு சொல்லி சொன்னாங்க கூட நம்மள அதில் இருக்கிற நச்சுத்தன்மை நீக்கப்படாமல் இருந்தாலும் இவர் பார்த்து வச்சுட்டு அந்த தொக்சினை தூக்கி வழியில் விடுவேன் இதே வயல போ அடிச்சு தோம்சம் பண்ணி அடிச்சு விட்டுருவார் அடுத்து சொன்னீங்கன்னா உடற்பகுதிகள் சிலது வந்து என்ன செய்ய மாட்டேன் யாருக்குமே தெரியாது எங்க வரக்கூடிய ரசாயன பதார்த்தமோ என்னவோ என்ன செய்யலாம் அதனாலதான் வீட்டு உடற்பகுதிகளை போட்டுக்கிறோம் சிலதுங்க உடற்பகுதிகளில் வந்து பரம்பரை அழகு பொறியியல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்பட்ட தடுப்பு மருந்துகள் உடற்பகுதிகளில் வந்து பரம்பரை அழகை மாற்றி விட்டு அதில் வந்து தொழில்நுட்பத்தை நடத்துறதால இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெப்படைட்டிஸ் பி தடுப்பு மருந்து சரியா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒப்படை தரப்பட்டிருக்கு இலங்கையில் வழங்கப்படும் தடுப்பு மருந்துகள் தொடர்பான தகவல்களை திரட்டி வகுப்பறையில் காட்சிப்படுத்தலாம் சின்ன பிள்ளைகளுக்கு போலியோ இப்போ கொரோனா வேக்சின் கூட கொரோனா தடுப்பு மருந்து கூட எல்லா இடங்களையும் வழங்கப்பட்டு கூட வருது அது தொற்சின்கள் உற்பத்தி முதலாம் பார்த்தீங்கன்னா உயிரியல் கொல்லி தடுப்பு மருந்து தொற்சின் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியா உற்பத்தி செய்யப்படுவதனால விரிந்து வழங்கிய இந்த தொழிற்பாட்டில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடிய உயிரியல் ரசாயன பதார்த்தங்கள் தொற்சின்கள் அழைக்கப்படும் இந்த தொக்சின்களை நச்சுத்தன்மை நீக்கப்பட்ட பின்னர் தடுப்பு மருந்தாக ஏற்றப்படுதல் முதல் பார்த்தது தான் நாங்கள் ஏற்கனவே பார்த்தது தான் இதில் சொல்லப்பட்டிருப்பாருங்க பாக்டீரியா அதுகள் வந்து உடல் உற்பத்தி செய்யறதால விருந்து வழங்கி யாருன்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம் விருந்து வழங்கி வந்த யாருன்னா அந்த வருத்தத்தை தன்னுள்ள கொண்டு வரக்கூடியவர் தான் விலங்கு வழங்கி அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கொரோனா வைரஸ் வந்து கொரோனா வைரஸ் யாருக்குள்ள பரவுதோ அவர் தான் விருந்து வழங்கி அவர் தான் தன்னை உடலை கொடுக்குறார் நீ இதுக்குள்ள வர வேண்டி வேறு தான் கொடுக்குறாரு அவர் விரும்பி கொடுக்குறாரோ விரும்பாம கொடுக்குறாரு அதை யாரில் போய் பரவுதோ அவர் தான் விருந்து வழங்கி அந்த விருந்து வழங்கியில வந்து நடைபெறுற செயற்பாடுகளில் வரக்கூடிய ரசாயன பதார்த்தமான தொற்சின்கள் இவையில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை நீக்கப்பட்ட பின்னு அதை தடுப்பு மருந்தாக இருக்கிறத நாங்கள் வந்து தொற்சின்களை உற்பத்தி செய்தேன்னு சொல்லி சொல்கிறோம் உதாரணம் ஏற்பு வழி சரிதானே மருத்துவத்துறை பார்த்தாச்சு அடுத்த கைத்தொழில் துறை இந்த கைத்தொழில் துறையில வந்து பல்வேறுபட்ட இடங்கள்ல இவர் வந்து பயன்படுத்தப்படுற பார்த்தீங்கன்னா நுண்ணங்கிகள் கைத்தொழில் துறைகள்ல பயன்படுத்தப்படுறது பொருளாதார நன்மைகளுக்காக சரிதானே அதாவது நுண்ணங்கிகளை பயன்படுத்தி பொருளாதார நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்காக நுண்ணங்கிகளை பல்வேறு கைத்தொழில்களை பயன்படுத்தல் கைத்தொழில்நுட்ப நுண்ணுயிரியல் கைத்தொழில் முறை நுண்ணுயிரியல் சொல்லி அழைக்கப்படுது இண்டஸ்ட்ரியல் மைக்ரோபயாலஜி இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நுண்ணங்கிகளில் காணப்படக்கூடிய சிறப்பியல்கள் பாருங்க பொருளாதார முக்கியத்துவம் பெரிய அளவில் உற்பத்திகளுக்காக நுண்ணங்கிகள் பயன்படுத்தப்படுகின்றன எங்கெங்கே எப்படி எந்தெந்த சிறப்பியல் அடிப்படையில் இவ வந்து பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லி பார்த்தா முதலாவது நுண்ணங்கிகளின் வளர்ச்சி மற்றும் அனுசோப வீதம் ஆகியன உயர்வானவை என்பதனால் அவற்றின் உயிர் தொழிற்பாடுகள் மிக துரிதமாக நடக்கிறது சரிதானே நான் வாட்சி உங்களுக்கு வந்து விளங்கப்படுத்துறேன் பார்த்தீங்கன்னா நுண்ணங்கிகள் வந்து வளர்ச்சியின் அனுசோப வீதம் கூடவா இருக்கும் அதிகமாக இருக்கும் அதனால என்ன செய்யும் துரித வளர்ச்சி நடைபெறதால வேலைக்கு உயிர் தொழிற்பாடுகள் மிக துரிதமாகவே நடைபெற்று கொண்டு இருக்கும் அடுத்தது பல்வேறுபட்ட தனித்துவமான கீழ்ப்படைகள் மீது பெருக்கம் அடையக்கூடியதும் உயர் ஆற்றலுடன் தொழிற்படக்கூடியதுமான நுண்ணங்கி பேரங்கள் காணப்படுகின்றன சரிதானே பல்வேறுபட்ட தனித்துவமான கீழ்ப்படைகள்னா என்ன அதை வந்து அங்கே வேண வளர்ச்சியை காட்டுறது தான் அந்த இடத்துலையும் வளர்ச்சியை காட்டக்கூடிய மாதிரி இருக்கிறதாலையும் அதனாலே இவன் வந்து வேகமாக தொழிற்படக்கூடிய உயர் ஆற்றல்களாக தொழிற்படக்கூடிய தன்மையை கொண்டிருக்கிறது என்றது கூறப்படுது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நுண்ணங்கிகள் உடலில் மிக எளிமையாக பாரம்பரிய பதார்த்தங்கள் காணப்படுவதனால் பரம்பரையாக மாற்றி அமைக்கும் தொழில்நுட்பத்தில் இலகுவாக பயன்படுத்த முடியும் நவீன பரம்பரை அலகு பொறியியல் நுண்ணங்கிகள் பயன்பாட்டுக்கு ஏதுவாக அமையும் சரிதானே இப்போ பார்த்தீங்கன்னா நுண்ணங்கிகளில் பாரம்பரிய பதார்த்தங்கள் வந்து இருக்கணும் அப்போ அதை வந்து நாங்கள் பரம்பரை அலகு மாற்றி அமைக்கிறதுக்காக தொழில்நுட்பவியல்ல இதை வந்து நாங்கள் பயன்படுத்துறதால இது வந்து நாங்கள் நவீன பரம்பரை அலகு பொறியியல் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் மாடர்ன் ஜெனட்டிக் இன்ஜினியரிங்னு சொல்லி சொல்கிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கைத்தொழில்களுக்காக பயன்படுத்தப்படும் பெரும்பாலான நுண்ணங்கிகள் மிக குறைந்த செலவில் அல்லது இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள்
சேதன பசாலை செய்யும் போது தண்ணியை ஊற்றி ஊற்றி உக்க வைக்கத்தான் கொஞ்ச நாள் உப்பு தொடங்குவாரே அவர் தான் வருவார் அவர் எல்லாம் வாங்க தேவையில்லை. அதே நேரம் தயிருக்கு நாங்கள் சில வேலைகளில் வேறு ஒரு தயிரில் நுரை என்று சொல்லி எடுத்து போடுவோம். என்ன தயிரில் அதை வந்து வேலைக்கு நடக்கிறதுக்காக அதை போடுறோம். இல்லாட்டிக்கு நாங்கள் அப்படியே பாலை திறந்து வச்சா கூட அது நாங்கள் உணவுக்காக உட்கொள்ள முடியாமல் இருந்தாலும் அதுவும் தயிராகத்தான் மாறும். அது தானாகவே சூழ்நிலையிலிருந்து கிடைக்கும். சரிதானே? அடுத்தது கைத்தொழில்களுக்காக பயன்படுத்தப்படுற பாரிய கைத்தொழில்களுக்கு உயர்ந்த அளவு வேலை சக்தி தேவைப்படும் எனில் நுண்ணங்கி கைத்தொழில்களுக்கு மிக குறைந்த அளவு வேலை சக்தியே தேவைப்படும். சரியா? நாங்கள் மனிதர்கள் வந்து செய்யும் போது நிறைய சக்திகள் வந்து வேலை சக்திகள் வந்து வீணாக்கப்படும். ஆனால் நுண்ணங்கிகள் வந்து செய்யும் போது குறைந்த அளவு வேலை சக்தியே போதுமானதாக இருக்கும். அடுத்தது கைத்தொழில்கள்ன்ற போது அதிக அளவு சூழல் மாசடையும் சூழல் பாதிப்புகளும் ஏற்படும். ஆனால் நுண்ணங்கிகளை பயன்படுத்துறதால அந்த சூழலுக்கு ஏற்படுற பாதிப்புகள் குறைவாக தான் இருக்கும். சரிதானே? அப்போ நாங்கள் இப்போ கைத்தொழில் உற்பத்திக்குள்ளே போகலாம். முதலாவது பார்த்தீங்கன்னா பால் உற்பத்திகள், ஜோக்கெட், தயிர், பாட்கட்டி, வெண்ணெய். உயிர்வாயு உற்பத்தி, லோக பிரித்தெடுப்பு, தாவர நேர்கள் சார்ந்த உற்பத்திகள், அல்கஹால் உற்பத்தி, வினாகிரி உற்பத்தி, வெதுப்பக உற்பத்தி. அப்போ இப்படி எல்லாத்தையும் பற்றி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதுக்காக நீங்கள் இப்போ நான் சொல்லலைன்னு சொல்லி எதுவும் யோசிக்காங்க. நான் இப்போ கீழே முதல்ல அந்த 4 தலைப்புகளை பற்றியும் இருக்காங்க. 4 தலைப்புகளுக்கு கீழே இருக்கிற அனைத்தையும் பற்றி நான் உங்களுக்கு கட்டாயம் சொல்லுவேன். இப்போ வாங்க நாங்கள் இதுக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது தந்திருக்கு. ஆல்கஹால் உற்பத்தியில் சக்ரோமைசிஸ் செரிவைசிஸ். சரிதானே? சக்ரோமைசிஸ் செரிவைசியா என்றப்படக்கூடிய ஒரு நுண்ணங்கி வந்து பயன்படுத்தப்படுது. இந்த நுண்ணங்கி வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்யறாருன்னா ஆல்கஹால் உற்பத்திகளில் பயன்படுது. இப்போ ஆல்கஹால் என்னத்தால் உருவாக்கப்படுறது? கரும்பு. சரிதான்? உங்களுக்கு தெரியும், கரும்புல இருந்து தான் ஆல்கஹால் உருவாக்கப்படுது, மதுபானம் உருவாக்கப்படுது. கரும்புல வந்து நாங்கள் என்ன செய்யணும்னா நொதிக்க வச்சு அதில் இருந்து ஒரு பதார்த்தத்தை எடுக்கிறோம். அந்த பதார்த்தம் தான் ஆல்கஹால் உற்பத்திகள். அடுத்தது வினாகிரி உற்பத்தி. நான் ஏற்கனவே சொன்னால் அசட்டோபேக்டர் அசட்டி என்ற பயன்படுத்தி ஆப்பிளில் இருக்கக்கூடிய அந்த இளநீரில் இருக்கக்கூடிய என்பவற்றில் இருக்கக்கூடிய அசட்டிக் அசிட்டை வெளியேற்றுவதாக நாங்கள் வந்து பயன்படுத்துகிறோம். வெதுப்பக உற்பத்திகள் சக்ரோமைசிஸ் செரிவைசியா அதே உற்பத்தி, அதாவது ஆல்கஹால் உற்பத்தியில் பயன்படுத்தக்கூடிய அதே ஆள் தான் சக்ரோமைசிஸ் செரிவைசியா தான் பயன்படுத்தப்படுற. இவர் வந்து வெதுப்பக உற்பத்திகள்னா என்ன உங்களுக்கு தெரியும். தர மட்டும் நீங்கள் கருவீங்க. பான்மாவை உருட்டி வைக்கும் போது அது கொஞ்சம் நேரம் போக போக பான்மா என்ன செய்யும்? பெருத்து கொண்டே போகும். அப்படி பெருத்து போகிறது தான் வெதுப்பக உற்பத்திகளில் இவர் பயன்படுத்தப்படுற. பெருத்து போகிறதுக்காக இதை வந்து சொஃப்டாக வேலைக்கு பெருசாக கிடைக்கிறதுக்காக தான் இவன் வந்து என்ன செய்யணும்? அந்த மாவை பெருப்பிட்டு கொண்டு இருக்கணும். இதோட வளர்ச்சி நடைபெற அதில் வந்து மா வந்து பெருப்பிக்கப்பட்டு கொண்டு இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பால் உற்பத்திகள், பாட்கட்டி வேலை செய்கிறதுக்கு வந்து லெக்டோபெசிலஸ் புல்கேரிகஸ் என்று சொல்லப்படக்கூடிய நுண்ணங்கி வந்து பயன்படுத்தப்படுது. அடுத்தது ஸ்டெப்டோகோக்கஸ் தெர்மோபிலஸ் என்ற நுண்ணங்கியும். லெக்டோபெசிலஸ் புல்கேரிகஸ், ஸ்டெப்டோகோக்கஸ் தெர்மோபிலஸ் என்ற நுண்ணங்கிகள் வந்து பயன்படுத்தப்படுது. ரெண்டுமே பாக்டீரியா இனத்தை சேர்ந்தவை. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உயிர்வாயு உற்பத்தி, மெதனோகோக்கஸ் மெதனோபாக்டீரியா. இதை பற்றி நாங்கள் பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தாவர நேர் சார்ந்த உற்பத்திகள், பசிலஸ் கொக்கோரஸ், பசிலஸ் கொமசி. இதெல்லாமே உங்களுக்கு கீழே புத்தகத்தில் தரப்பட்ட விஷயங்கள் தான். உலோக பிரித்தெடுப்பு, அசிடோ தயோபசிலஸ் பெராக்சிடன்ஸ், தயோபசிலஸ் பெராக்சிடன்ஸ். இப்போ நாங்கள் வந்து கீழே இருக்கக்கூடிய உயிர்வாயு உற்பத்திகள், முதலாவது உயிர்வாயு உற்பத்திகளை பற்றி பார்ப்போம். இந்த உயிர்வாயுவை சமையல் அறையில் தீ மூட்டுறதுக்காக பயன்படுத்தக்கூடியவர் தான் இந்த உயிர்வாயு. சரிதானே? இவர் வந்து மெதேன் வாயு தான் இவர்ல முக்கியமான ஒரு காரணி. மெதேன் வாயு. சரிதான்? உயிர்வாயுவில் இருக்கக்கூடிய முக்கியமான காரணி மெதேன் வாயு. அப்போ இந்த மெதேன் வாயு வந்து எப்படி உருவாக்கப்படுதுன்னா சாணம், வைக்கோல் போன்ற சேதன பசாலைகளை என்ன செய்கிறது? பசலைகளை சேதன பொருட்களை வந்து ஒரு தொட்டிக்குள்ளே போட்டு அது அங்கே கீழே போய் இந்த படங்களை தரப்பட்டிருக்கு பாருங்க, கீழே போய் அங்கே வந்து மெதனோகோக்கஸ் என்ற படக்கூடிய காற்றின்றி வாழ் பாக்டீரியா தொழிற்படும். இந்த காற்றின்றி வாழ் பாக்டீரியானா என்ன? வேறு ஆக்சிஜன் இருக்கிற இடத்துல தொழிற்பட மாட்டார். ஆக்சிஜன் இல்லாத இடத்துல தான் தொழிற்படுவார். ஆக்சிஜன் இல்லாத இடத்துல தான் தொழிற்படுவார். அப்போ இந்த சாணம் அதுகளெல்லாம் போகும்போது அங்கே வந்து மீதியன் கேஸை இவர் வந்து உற்பத்தி செய்வார். அப்போ இந்த மெதனோகோக்கஸ் என்ற இந்த பாக்டீரியா வந்து என்ன செய்தார்? காற்றின்றி வாழ்
பாக்டீரியா. இவர் அங்கே போய் தொழிற்படுறதால அங்கே இருக்கக்கூடிய மெதேன் வாயு வழியில் வருது. அந்த மெதேன் வாயுவை பயன்படுத்தி அதை வலிச்சக்தியாக பயன்படுத்தி தீ மூட்டுதல் சரிதானே, அடுப்பங்கரையில் தீ மூட்டுறதுக்காக தான் இவர் வந்து பயன்படுத்தப்படுது. அடுத்த வந்து பார்ப்போம் உலோக பிரித்தெடுப்பு சரிதானே. உலோக பிரித்தெடுப்பு உலோகங்களை வந்து சூழலகான தரத்தில் உலோகங்கள்ல வந்து தாதுக்கள், கனிமச்சரிவுகள், நுண்ணங்கிகளில் பயன்படுத்தி எளிமையாக வினைத்திறவாகவும் உலோகங்களை பிரித்தெடுக்கும் தொழில்நுட்பம் உயிரியல் நீர்முறை அரிப்பு பயோலீச்சிங் என்று சொல்லி அழைக்கப்படுது. சரிதானே. குறைந்த தரத்தில் இருக்கிற உலோக தாதுக்கள்லேருந்து கனிமச்சரிவுகள்லேருந்து நுண்ணங்கிகளை பயன்படுத்தி எளிமையான வினைத்திறனாக உலோகங்களை பிரித்தெடுக்கிற தொழில்நுட்பம் தான் உயிரியல் நீர்முறை அரிப்பு என்று சொல்லி கூறப்படுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா செம்பு, யுரேனியம், அதோட தங்கம், ஈயம் போன்ற பொருட்கள் கூட இதில் தான் பிரித்து எடுக்கப்படுது. சரிதானே. அதாவது இந்த உயிரியல் நீர்முறை அரிப்பு பயன்படுத்தித்தான் செம்பு, யுரேனியம், தங்கம், ஈயம் போன்றவை எல்லாம் பிரித்தெடுக்கப்படுது. அடுத்த பால் உற்பத்திகள் சரிதானே. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு எப்படி ஜோக்கெட் தயாரிக்கிறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இதில் தரப்பட்டிருக்குது. அதுக்காக அதை இப்போ உங்களோட அம்மா அப்பா செய்கிறது அப்படின்ற உத்தரவை பெற்றுக்கொண்டு நீங்கள் செய்ய விரும்பினா இதை வந்து செய்யலாம். இப்போ வந்து நான் செய்ய போகிறேன்னு செஞ்சு அம்மாட்ட அடி வாங்கி சரிதானே அது வாங்கினாங்க. இப்போ கீழே போய் அதை செயல்பட பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேவையான பொருட்கள் சுத்தமான பசும்பால், பாக்டீரியா, சீனி சிறிதளவு, பாலை சூடாக்குவதற்கு பொருத்தமான பாத்திரம், சிறிய பிளாஸ்டிக் கோப்பைகள், வெப்பமானி. பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்ப்பீங்க பாக்டீரியாவை வளர்க்க சொல்லி பாக்டீரியா என்னென்னு வளர்க்குறோண்டா ஒன்றும் பயன்பட தேவையில்லை. ஒரு ஜோக்கெட்டை வாங்கி வச்சுருக்கோம். சின்ன கப் யோக்கெட் இருக்குது தானே, சின்ன யோக்கெட்டை ஒன்று வாங்கி வச்சுருக்கோம் கப். இப்போ நாங்கள் முதல் பாவம் பசும்பாலை எடுத்து நல்லா சூடாக்க போகிறோம். அப்படி 15லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் சூடாக்கி கொண்டே இருக்க போகிறோம். அதுக்கு பிறகு வெப்பமாக்கப்பட்ட பாலை 45 வெப்பநிலைக்கு குறைய விட போகிறோம். 95லேருந்து 45 வரைக்கும் நாங்கள் குளிர விட்டு கொண்டு போக போகிறோம். அதுக்கு பிறகு உரையிடப்பட்ட ஜோக்கெட் மாதிரியான சிறிதளவே பாலை விட்டு நன்கு கலக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ஒரு செயற்பாடு என்னோட தெரியல, சீனியையும் ஜெலட்டினையும் போடுறது. சீனி எனக்கு போடுறோம், பாலில் வந்து கொஞ்சம் இனிப்பு சுவை தேவைப்படும் எங்களுக்கு, அதுக்காக சீனியாக போடுறோம். போட்டுட்டு ஜெலட்டின் திண்மமாக இருக்கும். பால் எப்படி இருப்பார், திரவ நிலையில் இருப்பார். ஜோக்கெட் எப்படி இருப்பார், ஒரு செமி சாலிட், அதாவது திரவம் இல்லை திண்மம் இல்லை என்ற மாதிரி இருப்பார். அப்போ அந்த இயல்பை தரக்கூடிய ஆள் தான் இந்த ஜெலட்டின். அப்போ ஜெலட்டினையும் சீனியையும் கலந்து போட்டு அதுக்குள்ள ஜோக்கெட்டை போடுறோம். என்னோட ஜோக்கெட் நாங்கள் கடையில் வாங்கி வச்சா ஒரு ஜோக்கெட்டை போடுறோம். ஏன் போடுறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜோக்கெட்டில் யார் இருப்பேன், லெக்டோபெசிலஸ் புல்காரிக்கஸ், ஸ்டெப்டோகோக்கஸ், தெர்மோபிலஸ் என்பவை இருக்கணும். அவியல் அதுக்குள்ளே போட்டு அதை பெஞ்சு நாங்கள் அந்த பால்குள்ளே போட்டு நல்லா கிளக்கினா அதை வந்து அந்த பால்குள்ளே என்ன செய்ய தொடங்கிட்டோம், இப்போ தங்களோட வேலையை காட்ட தொடங்கிட்டோம். அதை பெஞ்சு 5-6 கப்புக்குள்ளே பார்த்து வச்சுட்டு அவ்வளோ கப்பையும் 6லேருந்து 7 மணி நேரம் வரை வெளியிலேயே வைக்கிறது. வச்சா தான் நல்லா வேலையை காட்டி ஜோக்கெட்டாக மாற்றி கொண்டு எழுப்பினோம். அதுக்கு பிறகு நாங்கள் அதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறோம். ஏன் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறோம், தொடர்ந்து நடந்தால் என்ன செய்யும், கொஞ்சம் இதில் பழுதாக போயிடும். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறதால வேண்ட தொழிற்பாடை எங்களால் கட்டுப்படுத்த முடியும். அதனால் ஜோக்கெட் வந்து பழுதாக போகாமல் நீண்ட நாளுக்கு பாவிக்க முடியதாக இருக்கும். சரிதானே. அதோட பசும்பாலை வெக்கமாக்குறதால தீங்கு விளைவிக்கிற பாக்டீரியாக்கள் அழிக்கப்படுது. சரிதான். அதுக்காக நாங்கள் வந்து செய்கிறோம். பார்த்தீங்கன்னா சில வேலை தீங்கு விளைவிக்கிற பாக்டீரியாக்கள் இருந்தால் அவைகளும் வளர தொடங்கிடுவேன். நம்ம யோக்கெட்டுக்குள்ள எங்களுக்கு தான் காய்ச்சல் வரும். அதனால தான் என்ன செய்யறது, சூடாக்கி விடும். சூடாக்கி விட்டவுடனே என்ன செய்வார், அதில் இருக்கக்கூடிய இது வந்து பிரிக்கப்படாது, அவைகள்லாம் இறந்துருவினா அதுக்கு பிறகு தான் நாங்கள் அதை குளிராக்கி போட்டு லெக்டோபெசிலஸ் புல்காரிக்கஸ், ஸ்டெப்டோகோக்கஸ், தெர்மோபிலஸை வளர்க்குறோம். அதே நேரம் இந்த பாலில் இருக்கக்கூடிய லெக்டோஸு எனப்படுற கார்போஹைட்ரேட்டை எலக்ட்ரிக் அமிலமாக மாற்றும் அமில ஊடகத்துக்கு தான் இந்த நுண்ணங்கிகள் பயன்படுத்தப்படுது. அதுக்கு பிறகு அது வந்து வந்த பிறகு வேறு பாக்டீரியாவுக்கு இதில் வந்து வேலையை காட்டும். சரியா. பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய லாக்டிக் ஆசிட் அது சுரக்கப்படும் போது அதுக்குள்ள அது சுரந்து விட்ட லெக்டோபெசிலஸ் புல்காரிக்கஸ், ஸ்டெப்டோகோக்கஸ், தெர்மோபிலஸ் தான் கொஞ்ச நேரம் இருப்பினம் அதுக்குள்ள. மிச்சம் ஒரு தரம் அதுக்குள்ள வர்றதை வந்து இசைவாக்கப்படவில்லை. அடுத்தது தாவர நேசார்ந்த உற்பத்திகள். சில நேரமே தாவர நேசார்ந்த உற்பத்திகள் வந்து பார்த்தீங்கன்னா தென்னமட்டை, மற்றது சணல், பனை, ஆனைக்கற்றாழை, அன்னாசி இந்த தாவரங்களை என்ன செய்யறன்னு பார்த்தீங்கன்னா இவரை நீருக்குள்ள ஊற வச்சு அதுக்குள்ள சில பாக்டீரியாக்களை வளர்த்து விட்டு
அதை வந்து என்ன செய்யறோம்னா தும்பு தும்பா பிரிச்சு எடுக்கிறது. இப்போ வேற நீங்கள் தென்னை மட்டையை பார்த்து கத்தியால் குத்தி பிரிச்சிருக்கிறீங்களா? குத்தி பிடிச்ச பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு பஞ்சு மாதிரியான அமைப்பு அந்த தென்னையில் ஒவ்வொரு தும்போடையும் பட்டிருக்கும். அப்போ அந்த பஞ்சு தான் என்ன செய்யுதுன்னா ஒட்டி பிடிச்சு கொண்டு வச்சிருக்கிறேன். சரிதான், என்ன செய்கிறேன்? ஒட்டி பிடிச்சு கொண்டு வச்சிருக்கிறேன். அதாவது பெக்டேட்டு என்ற சேர்வதான், அதாவது அந்த ஒட்டி பிடிச்சி வச்சிருக்கால பெக்டேட்டு. அப்போ இவர் தான் ஒன்று புனைக்கப்பட்டு காணப்படும். அப்போ இந்த பாக்டீரியா உற்பத்தி செய்கிறதால பெத்தினேசு, சரிதானே, பெத்தினேசு எனப்படும் நொதியம் சுரக்கப்படும். அந்த நொதியம் என்ன செய்ய வேண்டாம், பெக்டேட்டை சமிபாடடைந்து, பெக்டேட் வந்து அதில் இருந்து அழிஞ்சு போயிடும். அதுக்கு பிறகு நேர்கள் என்ன செய்யும், ஒட்டி இருக்கிற விட்டு பிரிஞ்சு போயிடும். வேற பெக்டேட் இல்லை, பெக்டேட் தான் ஒட்டி பிடிச்சி வச்சிருக்கிறேன். பெக்டேட் போயிட்டா அதில் நோட்டு பிடிக்க பார்த்தீங்கன்னா 2 பேப்பர் ஒட்டுறான். 2 பேப்பரை ஒட்டுறதுக்கு என்ன பயன்படுத்துகிறான், கம்மா பயன்படுத்துகிறான். அப்புறம் கம் பூசா மட்டும் இல்லாமோ இல்லை, அதே மாதிரி தான் இதுக்கு பெக்டேட் இல்லாமல் இப்போ ஒட்டி பிடிக்க மாட்டோம், ஒரு தும்பா வந்துடும். பெரும் தும்பை பயன்படுத்தி கயிறு உருவாக்குறது, அதே மாதிரி தாவர நேர உற்பத்திகளை இவை வந்து மேற்கொள்ளலாம். அப்போ இதை வந்து நீங்கள் ஞாபகப்படுத்தி வச்சுருக்கணும். பெக்டேட்டு ஒன்றோடு ஒன்று இணைச்சு வச்சிருக்கக்கூடிய ரசாயன பதார்த்தம். அந்த பதார்த்தத்தை சமிபாடடைய செய்யறதுக்காக பெத்தினேசு எனப்படக்கூடிய நொதியம் பயன்படுத்தப்படும். அதாவது பாக்டீரியாவில் வரக்கூடிய பெத்தினேசு என்ற நொதியம் வந்து பயன்படுத்தப்படுது. அவங்க பார்த்தீங்கன்னா கொமசி படக்கூடிய அந்த பாக்டீரியா தான் பயன்படுத்தப்படுது. பார்த்தீங்கன்னா மேலே பேசிலஸ் கொமசி, பேசிலஸ் கொக்கோரஸ் அந்த பாக்டீரியாக்கள் தான் இதுக்கு வந்து பயன்படுத்தப்படுது. அடுத்து சூழல் பாதுகாப்பு நடவடிக்கைக்காக நுண்ணங்கிகளை பயன்படுத்தல். சூழல் பாதுகாப்பு நடவடிக்கை பார்த்தீங்கன்னா சூழல் இருக்கக்கூடிய மாசு நீக்கிகளாக இதில் வந்து பயன்படுத்துறது. அதாவது சூழலில் வந்து சூழல் உயிரணிகள் வாழ்றதுக்கு ஏதுவானதாக இல்லாமல் போகிறது தான் நாங்கள் என்னென்னு சொல்கிறோம், சூழல் மாசடைதல் சொல்கிறோம். இந்த மாசடைதல் யார் நடக்கிறது, மாசாக்கிகள். மாசாக்கிகள் சூழலோட கரைவடுவதனால தான், சூழலோட சேர்வதால் தான் சூழல் வந்து மாசாகுது. இந்த மாசாக்கிகளை சூழல்ல இருந்து பிரிச்செடுத்து அப்புறப்படுத்துறதுக்கு நுண்ணங்கியலை பயன்படுத்துகிறோம். இந்த செயற்பாட்டை நாங்கள் வந்து உயிரியல் பரிகரிப்பு பயோ ரெமிடிசேஷன் என்று சொல்லி அழைக்கிறோம். சரி, அப்போ உயிரியல் பயன்படுத்தப்படுற சில சந்தர்ப்பங்கள் வந்து உங்களுக்கு தரப்பட்டது. பார்த்தீங்கன்னா மாசடைந்த நீரில் காணப்படும் சேதன கழிவுகள், மாசடைந்த நீரில் காணப்படக்கூடிய சேதன கழிவுகளை அகற்றுவதற்காக பயன்படுத்துகிறது. பார்த்தீங்கன்னா சில கழிவுகள் வந்து நீரோட கலக்கப்பட்டிருக்கோம். அப்போ இந்த பாக்டீரியாக்களை நாங்கள் வந்து அதோட சேர்த்து விடுறதால, முன்னங்கியில் சேர்த்து விடுறதால வேறு செய்யணும். அந்த சேதன கழிவுகளுக்கு தானே அதை அப்படியே அந்த தண்ணியை விட்டு அப்படியே தள்ளி எடுத்து கொண்டு போய் கீழே சேர்த்து விட்டுவிடும். இந்த பாக்டீரியா இறங்கினா அவையெல்லாம் அங்கே போடுவேன், சரிதானே. அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா நீரில் இருக்கக்கூடிய சமுத்திரங்களை வரவே இருக்கக்கூடிய எண்ணெய் கழிவுகளை பிரித்தெடுக்கிறது. கப்பலில் இது வெளியிடப்படுற எண்ணெய் அவையெல்லாம் இருக்கும் போதும் சூடோமோனோஸு, சரிதானே, சூடோமோனஸ் என்றப்படக்கூடிய இந்த பாக்டீரியா வந்து நாங்கள் அதுக்குள்ளே விசிறி விடுறதால அந்த நுண்ணங்கி வந்து தோற்றுவிட்டு நொதியங்களாக வந்து எண்ணெய்களை அவை வந்து கலந்து விடின நீரோட. எண்ணெய் வந்து என்ன செய்யுது, ஹைட்ரோபன்கள் பிரிகளுக்கு உட்படுத்தப்படுது, சரிதானே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறுபட்ட கைத்தொழில்களில் குரோமியம், ஈயம், ரசம் போன்ற பேரலோகங்கள் சூழலுக்கு விடுவிக்கப்படும். அப்போ இப்படி இந்த சூழலுக்கு விடுவிக்கப்படுற இந்த பேரலோகங்களால் சூழல் வந்து நச்சுத்தன்மை அடையும். அதனாலேயே வந்து என்ன செய்யறது, நீருக்குள்ளே விடுறது பாக்டீரியா கொண்ட கோபுரங்கள் ஊடாக மாசடைந்த நீர் செலுத்தப்படும், சரிதானே. கோபுரங்களின் ஊடாக மாசடைந்த நீரில் இருந்து மேற்படி லோகங்களை அகற்றுவதற்கு பாக்டீரியாக்கள் கொண்ட கோபுரங்களுடன் மாசடைந்த நீர் செலுத்தப்படும். பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பாக்டீரியா இந்த கோபுரத்தின் ஊடாக, அந்த கோபுரம் கொண்ட வச்சுட்டு கோபுரம் மாதிரி அதுக்குள்ள பாக்டீரியா தான் இருக்கும். அதுக்குள்ளால நீரை போக விடுறது, ஓடிக்கிற நீர் இருக்குது, அது மாசடைஞ்சிருந்தா அந்த நீரை செல்ல விடுறதால பாக்டீரியா அந்த கழிவுகளை எடுத்து வச்சு ஒரு பேரலோகங்களை தட்டி விட்டு நீரை மட்டும் விடுவேன், சரி. அப்படி இந்த நுண்ணங்கள் வந்து பல இடங்கள்ல எங்களுக்கு வந்து பயன்பாட்டை தருது. அடுத்த பாக்டீரியாக்கள் பிரிகையாக்கலுக்கு உட்படுத்தப்பட்ட பிளாஸ்டிக்குகள், உயிரியல் படியிறக்க வடியும் பிளாஸ்டிக்குகள், பயோடிகிரேடபிள் பிளாஸ்டிக்ஸ் உற்பத்தி செய்யப்படுதல். பிளாஸ்டிக்கள் வந்து மண்ணுக்குள்ள புதைக்கப்படுறதால என்ன, அதை வந்து உக்க போறது இல்லைன்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் இப்போ உருவாக்கப்படக்கூடிய இவைகளில் வந்து பாக்டீரியா ஒன்று பயன்படுத்தி செய்கிறதால அதை வந்து மண்ணுக்குள்ள புதைக்கப்படும் போது தாங்களாகவே உக்கி விடணும். அதை என்ன செய்யணும், உக்கர் அடைஞ்சிடும், சரிதானே. அடுத்தது நுண்ணங்கிகளில் தீய விளைவுகள். இவ்வளோ நேரமாக
நல்ல விளைவுகள் பார்த்துட்டோம். சூழல் பரிகரிப்பு, விவசாயத்துறையில், மருத்துவத்துறையில், கைத்தொழில் துறையில். அடுத்த இவியலால் வரக்கூடிய தீய விளைவுகளை பார்ப்போம். மனிதனுக்கு பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த தாவரங்கள், விலங்குகள் நோய்களை ஏற்படுத்துறது, உணவை பழுதடைய செய்கிறது, உயிர் ரசாயன ஆயுதங்களை நுண்ணங்கிகளை பயன்படுத்தி தான் இந்த தீய விளைவுகள் நடைபெறுது. நுண்ணங்கிகள் நோய்களை பார்ப்போம். இந்த பாக்டீரியா, வைரஸ், பங்கஸ், புரோட்டோசோவா இந்த 4 பேரும் மட்டும்தான் நோய்களை குறிப்பிடும். அல்காக்கள் நோய்களை பரப்புறது இல்லை. சரிதானே? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நோயை ஏற்படுத்துகிற ஆற்றல்கள் கொண்டவே நோயாக்கி, நோயை ஏற்படுத்துகிற ஆற்றலை கொண்டவே நாங்கள் நோயாக்கி என்றும், அந்த நோயாக்கியை கொண்டு செய்யணும் பாருங்க, அவையில தான் நாங்கள் வந்து கடத்திகள், நோய் காவிகள் என்று சொல்லி அழைக்கிறோம். பார்த்தீங்கன்னா நுழம்புல இருக்கக்கூடிய டெங்கை பரப்பக்கூடிய வைரஸ் என்ன செய்யாதுன்னு பார்த்தீங்கன்னா நுழம்பு கொண்டு செய்யாது. ஆனால் அந்த நுழம்பு வந்து கடிக்கிற எங்களுக்கு தான் ராசிக்கும். அவைதான் நோய்க்காரிகள். சரிதானே? அந்த வைரஸாலேயோ அந்த பாக்டீரியாலேயோ அவியலுக்கு ஒன்று நடக்காது. ஆனால் அவியலால் யாருக்கு கொடுக்கப்படுறது அவியல். அடுத்த விருந்து வழங்கி தன் உடலில் உள்ளேயோ வெளியேயோ அந்த நோயாக்கிய பரப்ப விடுறது, நோயாக்கிய வாழ விடுறதான் நாங்கள் வந்து விருந்து வழங்கியல் சொல்லி அழைக்கிறோம். உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா டெங்கு நோயாக்கி ஆக வைரஸ், அதை வந்து அந்த வைரஸ் போய் எந்த ஒரு மனிதனுக்குள்ள போய் தொழிற்படுதோ அந்த அதற்கு தான் நாங்கள் வந்து விருந்து வழங்கி என்று சொல்லி அழைக்கிறோம். சரியா? அடுத்த வந்து நாங்கள் இப்போ கீழே போய் பார்ப்போம். இந்த நுண்ணங்கிகள் எப்படி எந்தெந்த காரணத்தின் உண்டாக மனித உடலுக்குள்ள போகுது அப்படிதான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இதில் நோயாக்கி வைரஸால என்னென்ன பரப்புது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தடிமன் காய்ச்சல் வைரஸால பரவக்கூடிய நோய். இந்த தடிமன் வந்து வலி மூலம் பரவுது. பார்த்தீங்கன்னா இப்போ தடிமன் உள்ள ஒரு ஆள் இன்னொரு ஆளுக்கு முன்னாடி போய் தும்பும் போது வலியில் அந்த வைரஸ் அப்படியே போய் கொண்டிருக்காங்க. வைரஸ் உயிர் இல்லை, வலிக்கு போனோன்னா அதை உயிரை விட்டுடுறேன். ஆனால் சும்மா அதில் அப்படியே மிதந்து கொண்டு இருக்க நாங்கள் அதை உள்ளுக்கு அதை போறாரு கூட உடலுக்குள்ள போன திருப்பி அவருக்கு உயிர் வந்துடும். தண்டை வேலையை காட்ட தொடங்கிடுவாரு. அடுத்தது டெங்கு காய்ச்சல், இதுவும் வைரஸால தான் நடைபெறுது. நோய்க்காவி நுழம்பு கடிக்கிறதால தான் டெங்கு காய்ச்சல் வருது. அப்ப இந்த நுழம்புகள் குத்தி உடிக்கிறதால தோல் மேற்பெறப்பட்ட ஊடாக இந்த வைரஸ் வந்து பரப்பணும். அடுத்த வந்து பாத்தீங்கன்னா எய்ட்ஸ் நோய் என்னென்று அழைக்கப்படுறது HIV வைரஸ் ஊடாக கடத்தப்பட்டு கொண்டிருக்குது. மாநிலத்தில் இதை வந்து நீங்கள் உங்களோட புக்கில் குறித்து வச்சுக்கொள்ளணும் பென்சிலால். HIV ஹியூமன் இம்யூனோ டெஃபிஷியன்சி வைரஸ். சரிதாங்க? இது வந்து தொற்றுக்குள்ளானவரோட குருதி மற்றும் புரை பாய்மங்க அங்குகள் ஊடாக தான் இது வந்து வெளியில் பரவுது. சரிதானே? அதை வந்து இது வந்து எந்த ஒரு நோய்க்காவியல் ஊடாக பரவுது இல்லை, ஒரு மனிதன்லேருந்து இன்னொரு மனிதனுக்கு பரவுது. அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன செல்ற விதம் எப்படி உடலுக்குள்ள போகுதுன்னு பார்த்தீங்கன்னா சிறுநீரக சரணி வழி ஊடாக அல்லது குறுக்கு பாய்ச்சலின் போது. சரிதான்? இப்போ பார்த்தீங்கன்னா குருதி மாற்றம் செய்கிறது. அப்படி குருதி மாற்றம் செய்யும் போது இப்போ ஒரு ஆளுக்கு செக் பண்ணி தான் முடிக்கணும். பார்த்தீங்கன்னா அப்போ எய்ட்ஸ் உள்ள ஆளுகிட்ட ரத்தத்தை இன்னொரு ஆள் கொடுக்கும்போது அவருக்கு எய்ட்ஸ் வந்துடும். அதனால என்ன முதல்ல அந்த ரத்தத்தை எடுத்து முதல்ல அதுக்கெல்லாம் செக் பண்ணி அதில் வேறக்கு எந்த ஒரு வருத்தம் இல்லை அவனுக்கு தெரிஞ்சா கூட அந்த ரத்தத்தை மற்ற கொடுக்குறது. என்ன அடுத்த பாருங்க, பாக்டீரியா காச நோய்க்கு இவர் வந்து காரணமாக இருக்கிற வலி மூலம் தான் இந்த காச நோய் பரவுது. சுவாசப்பாதை வழியாக பார்த்தீங்கன்னா தெல்லிப்படையில் கூட இந்த காச நோய் வைத்தியசாலை வந்து இருக்குது. அடுத்து பாக்டீரியா டைபாய்டு காய்ச்சல் மாசடைந்த உணவுகளாலையும் ஈகளாலையும் வீட்டி மூலம் தான் இது வந்து காவப்படுது. உணவு பாதை மூலமாக தான் இது வந்து உள்நுழைக்கப்படுது. அடுத்த புரோட்டோசோவாக்கள் மலேரியா. சரிதானே? மலேரியா நோயை பரப்புது. இது வந்து இலங்கையில் இல்லை. நோய்க்காவி நுழம்புகள் தான் இந்த மலேரியா நோயை பரப்புது. அடுத்த நுழம்புகள் குத்தி உறிஞ்சும் போது தோலினூடாகவும் இந்த மலேரியா நோய் வந்து போகுது. தோலினூடாக தான் வந்து போகுது. சரிதான்? டெங்கு காய்ச்சல் மாதிரி தான் இவர் போகுது. அடுத்த புரோட்டோசோவாக்கள் அமீப வயிற்றுளைவு மாசடைந்த உணவு மற்றும் நீரை எடுப்பதால உடலுக்குள் எடுப்பதால உணவு பாதை வழியாக இவர் வந்து போகிறார். சரிதானே? அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டோசோவாக்கள் லீஸ்மேனியா மணல் காவி மூலம். சரிதானே? மணல் தான் காவியாக பயன்படுத்தப்படுது. இதில் வந்து தோலை துளைத்து உருவாகும் காயம் மூலம். காயம் வரும்போது அந்த காயத்தில் வந்து இவர் வந்து இருந்தாருன்னா மணல் காவி வந்து இருந்தாருன்னா அதில் இருக்கக்கூடிய இந்த வைரஸ் புரோட்டோசோவா வந்து உள்ளுக்கு போகுது. அது உள்ளுக்கு போகிறதால அந்த உடலில் வந்து அந்த காயம் இன்னும் பெருத்து போகும். சரிதானே? அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா
தேமல் ஃபங்கஸால வருது. நோயாளியின் உடல் ஆடைகள் அணிகிறதால அடுத்த தோலின் ஊடாக தான் இவர் வந்து உள்நுழைக்கப்படுறார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு லீஸ்மேனியாஸை பற்றி வந்து தரப்பட்டிருக்குது. பாருங்க, ஒரு காயம் வரும்போது அந்த காயத்தில் வந்து மணல் வந்து இருக்கிறதால அந்த தோல் காயம் வந்து என்னும் வலியை கொடுத்து காய்ச்சல், செங்குருதி, சிறுதுணிக்கைகள் எல்லாம் குறைவடைஞ்சு ஈரல் வீக்கமடைந்து என்றெல்லாம் இந்த நோய்க்கான அறிகுறிகள். சரி, அடுத்த நுண்ணங்கியல் தாவரங்களுக்கு ஏற்படுத்தும் நோய்கள், மனிதருக்கு ஏற்படுத்துகிற நோய்கள் பாட்டாச்சு. அடுத்த தாவரங்கள் சாம்பல் பூஞ்சனம், பின்கூற்று வடிதல், வாடல். சரிதானே? அப்போ ரப்பர், பப்பாசி, திராட்சை போன்ற தாவரங்கள்ட ஃபங்கஸ் நோய் தான் இவர். சாம்பல் பூஞ்சனம் ஃபங்கஸ் நோய். பூஞ்சனம் என்னும் போதே உங்களுக்கு விளங்கிட்டு தானே. இப்போ வந்து இலைகள், தண்டுகள், பூக்கள், காய்கள் இந்த நோய் பரவி காணப்படும். தொற்றேற்பட்ட தாவரங்கள் மீது வெள்ளை அல்லது சாம்பல் நிற தூள் வந்து காணப்படும். அடுத்து பின்கூற்று வடிதல், ஃபங்கஸ் தொற்று காரணமாக இந்த நோய் ஏற்படும். உருளைக்கிழங்கு தாவரங்கள இலகுவாக பிடிக்கப்படும். தாவர இலைகள் கபில நிறமாகி பேரு புள்ளிகள் வந்து அந்த கருப்பு நிறமாகி அது தொடர்ந்து முழு தாவரமும் பாதிக்கும். அடுத்து வாடல் ஃபங்கஸ் அல்ல பாக்டீரியாவால் நடக்கும். தாவரங்கள் நீரை கொண்டு செல்லும் கால்கானது நீரை கடிச்சு செல்ற அவற்று கால்கால பாக்டீரியாவில் ஃபங்கஸ் தொற்று வந்து அது அந்த தாவரம் நீர் அகத்துறிஞ்ச தன்மையெல்லாம் கூடாது, அது வந்து பாடி போயிடும் தாவரம். இதில் பார்த்தீங்கன்னா 3 தரப்பட்டிருக்கு. சாம்பல் பூஞ்சனம் பாதிக்கப்பட்ட தாவரம் பார்த்தீங்கன்னா திராட்சை தாவரம் தரப்பட்டிருக்கு. அந்த திராட்சை பழங்களை பார்த்தீங்கன்னா சாம்பலாக இருக்கு. அடுத்தது இந்த நோய் பின்கூற்று நோய்களில் அஃபெக்ட் பண்ணப்பட்டது குருத்தழுகி போகுது. அடுத்தது வாடல், தாவரம் முழுக்கவே வாடும். அடுத்தது என்ன உணவு பழுதடைதல். இந்த உணவு பழுதடைகளை பற்றி உங்களுக்கு நான் அதிகமாக சொல்ல தேவையில்லை. உணவு பழுதடைதல்ன்றதை பற்றி தான் நீங்கள் தரமட்டத்தில் முழுக்க கற்றுறீங்களா என்ன? அப்போ இந்த உணவு பழுதடைகள் வந்து உணவில் ஏற்படுத்தக்கூடிய பௌதீக மற்றும் ரசாயன மாற்றம் காரணமாக நுகர்வுக்கு பொருத்தமற்ற நிலைக்கு உள்ளார செயல்பட்டு தான் உணவு பழுதடைகள் சொல்லி அழைக்கப்படுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அழுகலடைதல் என்ன, புரதம் அதிகமாக காணப்படுற உணவுகள். நொதித்தல், கார்போஹைட்ரேட்டு அதிகமாக காணப்படுற உணவுகள். பானலடைதல், இனிப்பிட்டு கொழுப்பு அதிகமாக காணப்படக்கூடிய இதில் வந்து காணப்படும். பார்த்தீங்கன்னா இதில் வந்து அட்டவணை தரப்பட்டிருக்குது. உணவு பழுதடைவதால பௌதிக மாற்றம், உணவு மென்மையடையும், நிறம் மாற்றமடையும், சுவை மாற்றமடையும், மனம் மாற்றமடையும். ரசாயன மாற்றம், கார்போஹைட்ரேட் உணவுகள் நொதிக்கும், புரத உணவுகள் அழுகலடையும், இனிப்பிட்ட உணவுகள் பாண்டலடையும். உணவு பழுதல் செல்வாக்கு செலுத்தும் கேரணிகள், அகக்கேரணிகள், அதாவது அதில் இதில் இருக்கக்கூடிய அந்த உணவுல இருக்கக்கூடிய கேரணிகள் வந்து போஷணை பதார்த்தங்களோட அளவு, ஈரழிப்பு, உணவுண்ட உயிரியல் கட்டமைப்பு. அடுத்த புறக்கேரணிகள் சூழல் வெப்பநிலை, சூழல் ஈரழிப்பு, சூழலில் காணப்படும் வாயு வகைகள். அடுத்து உயிரியல் ஆயுதமாக நுண்ணங்கிகளை பயன்படுத்தல். இந்த உயிரியல் ஆயுதம் என்ன? யுத்த நடவடிக்கைக்காக நுண்ணங்கிகள் நச்சு தொற்சிங்கள் அல்லது கொடிய நோயாக்கி பாக்டீரியாக்கள், ஃபங்கஸுகளோ வைரஸுகளையோ ஆயுதமாக பயன்படுத்துதல் தான் இவை. பார்த்தீங்கன்னா அந்திராக்ஸ் நோயை பரப்பக்கூடிய பாக்டீரியான பேசிலஸ் அந்தராசிஸ் என்ற நோய்தான் அண்மையிலேயே உலகில் மிகவும் கொடிய உயிரியல் ஆயுதமாக குறிப்பிடப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. சரிதானே? இப்போ நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இந்த பாடம் வந்து இதோடைய முடிவுக்கு வருது. பொழிப்பை வந்து நீங்கள் வாட்சி கொள்ளலாம். உங்களுக்கு சரியா ஒழுங்காக எல்லாம் விளங்கப்படுத்தியிருக்கு. அடுத்து இதில் இருக்கக்கூடிய கேள்விகள் நீங்கள் வந்து வீட்டில் செஞ்சு பார்த்து கொள்ளலாம். சரி பிள்ளை இருக்க கேள்வி இருக்குதானே? அப்போ இந்த கேள்வியை வந்து மாணவர்களாக கொஞ்சம் சின்ன ஆகிட்டு இந்த சரி பிள்ளை எடுக்கல இருக்கக்கூடிய இந்த முதல் 3 கேள்விகளுக்கும் அது சரியா பிள்ளையா அல்லது சரியா அப்படின்றத பற்றி நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா கமெண்ட் பாக்ஸில் விடையளிக்கணும். கமெண்ட் பாக்ஸில் விடையளிக்கிற எல்லாம் நீங்கள் தரப்பு வந்துருக்கீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரிதானே? அப்போ முதலாவது 2 நம்பரை போட்டு அதை சரியா பிள்ளையா என்று போடுங்க. சரியா விடையளிக்கிற மாணவர்களை வந்து நான் உங்களுக்கு அடுத்த பாடத்தில் வந்து முன்னுக்கு உங்களோட பேர்களை நான் வந்து சொல்லி பாராட்டுவேன். சரி, அதோட உங்களோட பேரையும் போடுங்க. ரெண்டாவது உங்களோட பேர் சொல்லணும், இல்லாட்டிக்கு உங்களோட இமெயில் பேர் மட்டும்தான் தெரியும். அதோட எங்களோட சேனலை என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு இருக்கக்கூடிய லைக் பட்டனை அமர்த்தி விடுங்க. பாய் மாணவர்களே, நாங்கள் வந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.